திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி போற்றி திருவகவல். முதல் பகுதி திருப்பெருந்துறையிலே அருள் செய்யப்பட்டது. அதற்கு அடுத்தாற்போல் வருகிற கீர்த்தி திருவகவல், திருவண்ட பகுதி, பார்க்கிற இந்த போற்றி திருவகவல் ஆகிய மூன்றுமே பிள்ளையில் அருள் செய்யப்பட்ட. பிள்ளையிலே மாணிக்கவாசக சுவாமிகள் தங்கி இருந்து வீதியிலே அவர் வலம் வருகிற காலத்திலே நாளுக்கு ஒரு பாடலாக அருள் செய்தார் என்று சொல்லுவார்கள். அந்த முறையிலே இறைவனை போற்றி என்ற வாசகங்களினாலே பகுதி இது அமைந்திருக்கிறது. இந்த நூலுடைய பாதிக்கு மேல் வருகிற வரிகள் எல்லாம் போற்றி போற்றி என்று நிறைவு பெறுவதனாலே இதை போற்றி திருவகவல் என்ற பெயர் இதற்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் பழைய காலத்திலே இதற்கு ஞான அனுபவமான ஒரு விளக்கம் என்ன கொடுத்திருக்கிறார்கள்? சகத்தின் உற்பத்தி என்று கொடுத்திருக்கிறார்கள். சகம் என்பது உலகம், உற்பத்தி என்பது அதனுடைய தோற்றம். ஆக உலக உற்பத்தி என்று அது பொருள்படும். இந்த நூலை நாம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலே தொடர்ந்து பார்க்கிற போது உலகம் எவ்வாறு உண்டாயிற்று, எப்படி வளர்கிறது என்ற செய்தியில் இல்லை. உலகத்தினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் இதில் இல்லாதிருக்கிற போது இதற்கு ஏன் சகத்தின் உற்பத்தி என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் இன்னும் இதில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை ஆழ்ந்து நோக்குகிற போது அதற்கு விளங்க கிடைக்கும். ஒரு ஆன்மா தன்னுடைய தாயின் வயிற்றிலே கருவாக புகுந்தது முதல் இறைவனை அடைவதற்கு குருநாதரை தான் சாருகிற வரையிலும் அது எப்படி இந்த உலகத்தை வளர்ச்சி பெற்று வந்தது என்ற ஒரு நிலை இதிலே வர்ணிக்கப்படுகிறது. ஒரு தாயின் வயிற்றிலே ஒரு ஆன்மா கருவாக தோன்றி உடம்பு பெற்று இந்த உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பிறகு ஒரு குருநாதரை சென்று அடைகிறது. அந்த குருநாதரை சென்று அடைந்த பிறகு அந்த குருநாதருடைய திருவருளினாலே அது மோட்சம் போக இருக்கிறது. அதன் பிறகு அந்த குருநாதரை அந்த ஆத்மா போற்றி சொல்லுகிறது. அந்த போற்றி பகுதி பிற்பகுதியாக வரும். அப்ப முற்பகுதியிலே ஒரு ஆன்மாவானது சகத்திலே எப்படி உற்பத்தியாகி வளர்ந்து மோட்சத்துக்கு செல்கிறது என்பது என்ற ஒரு வரலாற்றை இங்கே வகுக்கிறார். இது மாணிக்க வாசகருடைய தன் வரலாறாகவும் வச்சுக்கலாம். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவனுடைய வரலாறாகவும் வைக்கலாம். ஏன்னா அவர் தன் வரலாறுன்னு சொல்லாம பொதுமையில் தான் பாடியிருக்கிறார். அப்படி இருக்கிற இந்த காலத்தில் இந்த உலகத்தில் உயிரானது எப்படி ஜனிக்கிறது, தாயின் வயிற்றிலே 10 மாதம் வரையிலும் அது இறைவனால் எப்படி காக்கப்படுகிறது, தாய் வயிற்றிலிருந்து 10வது மாதத்தில் பிறந்த பிறகு அது ஒவ்வொரு பருவமாக வளர்ச்சி அடைகிறது. குழந்தை பருவம், அதன் பிறகு சிறுவர் பருவம், வாலிப பருவம் என்ற ஒரு பருவங்களை அடைகிறது. அப்பொழுது திருமணமாகிறது. இந்த பருவ காலங்களில் எல்லாம் அதற்கு ஏற்பட்ட துன்பங்களில் எல்லாம் அது இறைவனாலே காப்பாற்றப்பட்டு திருமணம் ஆகி வாழ்க்கை நடத்துகிறது. இப்படி வாழ்க்கையை நடத்துகின்ற போது அதுக்கு என்ன நினைவு வருகிறது? ஆகா, நாம் தாய் வயிற்றிலே இப்படி இருந்தோம், பிறகு பிறந்து வளர்ந்தோம், இப்பொழுது மனைவி மக்களோடு வாழ்கிறோம், எத்தனையோ இடையூறுகள் நமக்கு வருகின்றன. ஆனால் இந்த இடையூறுகளை எல்லாம் யார் நீக்கிறது என்ற ஒரு எண்ணம் அந்த ஆத்மாவுக்கு வருகிறது. தன்னை இந்த இடையூறில் இருந்து காத்து கொடுத்தது யார் என்று நினைக்கிற போது இந்த உலகத்தில் இருக்க தாயோ தந்தையோ அண்ணனோ தம்பியோ அல்ல என்ற ஒரு அனுபவம் அதுக்கு பிறகு. என்றால் தனக்கு வந்த துக்கத்தை சில சமயம் தாயால் கூட காக்க முடியவில்லை, தந்தையாலும் காக்க முடியவில்லை, குற்றத்தாரனும் காக்க முடியவில்லை. ஆனா யாரோ ஒருவர் அதை காப்பாற்றி இருக்கிறார். அப்படியா என்ற ஒரு கேள்வியை மனதில் எழுப்பிக் கொண்ட உடனே ஓஹோ, ஒரு தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது, அதுதான் நம்ம இதுவரை காத்திருக்கிறது என்று தெய்வம் என்பதோடு சித்தம் உண்டாகும். அதை சொல்றாங்க வாங்கிக்குவாங்க. பிறகு தெய்வம் என்ற சித்தம் அதுக்கு வருவான். தெய்வம் என்ற சித்தம் வந்த பிறகு அந்த தெய்வத்தை நாம் சென்று அடைய வேண்டும். நமக்கு இதுவரை காவலாயிருந்த தெய்வத்தை அடைய வேண்டும். அதனிடத்திலே ஒரு பேரின்பம் இருக்கிறது என்று நினைச்ச உடனே உலகத்திலே மாயை வந்து மறுபடியும் மனைவி மக்களோடு வாழ்கிறது. உலகத்தில் அக்கம்பட்டாருடைய இந்த உலகியல் சூழலாகிய மாயையில் அந்த ஆத்மா கடந்து சிக்குகிறது. அதன் பிறகு தன்னுடைய உற்றார் உணவர்களிலே இவங்க தெய்வ பக்தியா இருக்கிறவனை பார்த்து, ஏண்டா தெய்வமாவது ஒன்னாவது, எல்லாம் இந்த உலகம்தான், நீ ஏன் வீணா தெய்வம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் நாட்டிய மாசம் பேசுகிறார்கள். அதிலிருந்தும் அந்த ஆத்மா
விடாப்பிடியாக தெய்வத்தை பிடிக்கிறது. பிறகு தன்னுடைய சுற்றத்தார்கள் எல்லாம் ஐயோ நீ இப்படி சாமி பக்தி கொண்டு போய்விட்டால் நம்முடைய குடும்பம் என்னாவது, குலம் என்னாவது, பிறகு குழந்தை குட்டி எல்லாம் வளர வேண்டாமா என்று சுற்றத்தார்கள் அவனை கலைக்கிறார்கள். அதிலிருந்தும் அவன் தப்பித்து பிறகு மத விசாரத்துக்கு போகிறான். மதங்கள் இந்த உலகத்திலே எத்தனை மதங்கள், வேறு வேறு மதங்கள் அவனை கவர்கின்றன. ஒவ்வொரு மதத்திலும் போய் புகுந்து புகுந்து எது சிறந்தது என்று பார்க்கிறான். அதில் கொஞ்சம் அல்லாடுகிறான். அவனுக்கு தெளிவு கிடைக்கவில்லை. இந்த நேரத்திலே உலகத்திலே மாயாவாதம் என்ற ஒரு புதிய மதம் ஒன்று அப்பொழுது இவனை தாக்குகிறது. அதன் பிறகு லோகாயுதம் என்ற மதம் தாக்குகிறது. பிறகு வேதத்தில் விற்பனர்களாக இருக்கிறவர்கள் சில மதத்தை சொல்லி அதை வச்சு தாக்குறார்கள். இவனுக்கு எதில் சேருவதென்றே தெரியாமல் இவனுக்கு பெரும் குழப்பம் உண்டாகி ரொம்ப தடுமாற்றத்தில் இருக்கிற நேரத்தில் குருநாதர் வருகிறார். அவனுக்கு தெளிவை உண்டாக்குறார். என்று இந்த ஆத்மாவானது பிறந்து வளர்ந்து அதற்கு ஏற்பட்டதாகிய பல சூழல்களிலே இறைவன் காப்பாற்றியதும் தெய்வ சித்தம் உண்டானதும் பிறகு தெய்வத்தை அறிவதற்காக பல மதங்களின் சூழலிலே தான் பட்ட கஷ்டமும் கடைசியாக பல்வேறு மதங்களிலிருந்து தப்பித்து வருவதற்கு வழியாக இறைவனே குருநாதராக வருகிறார் என்பதையும் இவர் காட்டுறார். இந்த மாதிரி உலகத்தில் ஒரு ஜீவன் பிறந்து வளர்ந்ததும் குருநாதர் வந்ததுமாகிய ஒரு பொது செய்தியை பார்க்கிற போது மாணிக்கவாசகருக்கும் பொருத்தமா இருக்கும். தான் தாய் பிறந்தார், பல மதங்கள் இவரை துன்புறுத்தியது, எது நல்ல மதம் என்று தெரியாமல் இவர் சிக்கல்ல ஒரு குருநாதரை தேடிக்கொண்டிருந்து கடைசியில் இவருக்கு குருநாதர் கிடைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தன்னுடைய வாழ்வையே ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இருக்கிற இயல்பாக வைத்து இப்படி சகத்திலே ஒரு ஆத்மா உற்பத்தியாகி வருகிற நிலையை வர்ணிப்பதினாலே இது சகத்தின் உற்பத்தி. சகம் உண்டான உற்பத்தி அல்ல, சகத்திலே ஒரு ஆன்மா உண்டான உற்பத்தி என்று அதற்கு பொருள் கொண்டு விட்டோமானால் இந்த பாட்டில் இருக்கிற அர்த்தமும் இவங்க எழுதின சகத்தின் உற்பத்தி என்பது நமக்கு விளங்கும். இல்லாவிட்டால் நம்மை குழப்பம் செய்யும் என்று இந்த பாதியில என்ன செய்தி வருது என்பதை உங்களுக்கு சொல்லிட்டு இப்ப நான் இந்த பகுதிக்குள்ளே போக போகிறேன். நான் முகன் முதலா வானவர் தொட்டு எழைய நீரடியாலே மூலகு அளந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்மொழி திருநெடுமால். திருநெடுமாலை பற்றி முதல்ல விளக்கம் செய்கிறார். திருமாலுக்கு ரொம்ப பிரமாதமான உயர்வு இங்கே கொடுக்கிறார். இந்த 4 வரியில தேவர்கள், முனிவர்கள், பிரம்மா எல்லாரும் திருமால் காலில் போய் விழுந்தார்கள். சுவாமி, இந்த உலகத்திலே ஒருவன் ராட்சசனாக இருக்கிறான், மாவலி என்று அவனுக்கு பெயர். அவன் தான தர்மங்கள் எல்லாம் செய்கிறான், இருந்தாலும் அரக்கனாயிருந்து தேவர்களை இம்சிக்கிறான். இதனால அந்த மாவலியை நீங்கள் எப்படியாவது அடக்க வேண்டும். அது மட்டுமில்லை, இப்போ பெரிய யாகம் செய்கிறார். அந்த யாகத்துக்கு அவனுடைய குருவான சுக்கராச்சாரியார் துணை இருக்கிறார். அவனை போய் நீங்கள் அடக்க வேண்டும் என்று எல்லாரும் கெஞ்சி கேட்கிறார்கள். அதற்காக திருமால் வாமனாவதாரம் எடுத்து அவனிடத்தில் எனக்கு 3 அடி மண் வேண்டும் என்று இந்த மகாபலி இடத்திலே கேட்கிறார். அவன் நீர் வார்த்து கொடுக்கிறார். அப்பொழுதுதான் 3 அடி மண்ணில் நீங்கள் அளங்கள் என்று சொல்லுகிற போது பெரிய உருவத்தை எடுத்து 1 அடியாலே பூமியும் 2 அடியாலே உலகத்தை அளந்து விட்டு 3வது அடி எனக்கு மண் வேண்டும் என்று கேட்கிற காலத்தில் மாவலிக்கு நல்ல காலம் வந்ததனாலே என் தலையே உங்களுக்கு தருகிறேன் என்றவன் காட்ட 3வதாக இந்த தலையிலே அந்த திருவடியை வச்சு கீழே பூமியில் அழுத்தி அவனுடைய வாழ்க்கையை நிறைவு செய்து விட்டார். முடிஞ்சு விடுச்சு. அப்புறம் அவன் பரமபதம் வைகுண்டத்துக்கே போயிடலாம். இந்த ஒரு கதையை இங்கே நமக்கு சுருக்கமா சொல்றார். நான் முகன் முதலாவானவர், பிரம்மன் முதலான தேவர்கள், பிரமன், இந்திரன், அக்னி, வருணன், குபேரன், இப்படி எத்தனை தேவர்கள் இருக்கார்கள். எல்லாரும் இந்த மாவலியுடைய துக்கத்துக்கு தாழ முடியாமல் தொழுது எழ திருமாலை போய் வணங்க. இப்ப தொழுதழ என்பது யாரை வணங்கினார்கள்? இத்தனை பேரும் திருமாலை போய் வணங்கினார்கள். அவர்கள் வணங்கியதற்காக ஈரடியாலே உலகளந்து, அப்போ மாவலியை சம்ஹாரம் பண்ண வேண்டும் என்பதற்காக திருமால் மாவலி யாகம் செய்கிற போது எல்லாருக்கும் தானம் பண்றார். யார் எது கேட்டாலும் கொடுக்கிறார்.
அப்படி கொடுக்கிற போது இந்த இடத்திலே நாமும் தானம் வாங்குவது போல் போய் அவனை அழிக்க வேண்டும் என்று வருகிறார். வாமனன்னா குள்ளன் என்ற, வாமனன் என்ற வார்த்தைக்கு குள்ளன், ரொம்ப குறைந்த உருவமுள்ளவனாக அவனிடத்திலே சென்று யாஜகம் கேட்கிறார். அப்படி யாஜகம் கேட்கும் போது பக்கத்தில் இருக்கிற மாவலி சொல்கிறான், இது சுக்கராச்சாரியார், ஐயோ வந்திருப்பவன் வஞ்சகன் திருமால், அவன் உன்னிடத்திலே 3 அடி நிலம் கேட்கிறான், ஏதாவது ஆபத்து வரும், நீ கொடுக்காதே, இல்லை போய் என்று சொல்லி விடுகிறான். யாகம் செய்கிற நேரத்தில் தானம் கொடுத்து கொண்டிருக்கிறவன் இல்லைன்னு சொல்லிட்டா யாகம் பங்கம், அவனுக்கு பெருமை போய்விடும். எனக்கு அழிவே வந்தாலும் வரட்டும், ஆனால் எப்போ நான் யாகம் செய்கிற போது ஒருத்தன் யாகம் கேட்டால் அவனுக்கு இல்லை என்று சொல்லக்கூடாது, கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி உனக்கு என்ன வேண்டும்னு கேட்கிற. என்னுடைய கால் அளவினாலே 3 அடி நீளம் ஒரு மண் எனக்கு சொந்தமான இடம் தரணும், அதிலிருந்து நான் தவம் செய்ய போகிறேன் என்று அந்த வாமனன் கேட்கிறான். சரின்னு அவனுக்கு கொடுக்கிறேன், நான் கொடுத்தால் போதாது, வாயால் சொன்னா போதாது, நீர் வாத்து தத்தம் பண்ணும் அப்படி. அவன் என்ன பண்ணுகிறான், ஒரு கெண்டியில தண்ணீர் இருக்கு, அதை எடுத்து அந்த வாமனன் கையிலே ஊத்த போகிறான். சுக்கராச்சாரியார், இந்த தண்ணியை ஊத்திட்டா இது நடந்து விடுமே, இது தண்ணீர் விழாம செஞ்சுடுவோம்னு ஒரு வண்டா எடுத்து அந்த கெண்டியின் மூக்குக்குள்ள புந்து தண்ணி வெளியில வராம அடைச்சுடுறார். இவன் தண்ணியை விட்டு விட்டு பாக்குறான், கவுக்குறான், அந்த தண்ணி விழ மாட்டேங்குது. அப்ப ஏதோ கெண்டியில் இருக்கிற தண்ணீரையும் தொலைல பூ ஏதோ அடைச்சிட்டு போல இருக்குன்னுட்டு அந்த மாவலி கையிலே ஒரு பவுத்திரம், அதாவது தர்ப்பையாலே ஒரு பவுத்திரம் போட்டிருக்கிறார். அதாலே இந்த மூக்க குத்தனவனைய வண்டினுடைய கண்ணுல போய் அந்த புல்லு குத்திட்டு, வண்டுக்கு ஒரு கண் பட்டையா போன பிறகு வண்டா இருந்த சுக்கராச்சாரி வெளியில வர, அந்த சுக்கராச்சாரி ஒரு கண் பட்டையா போகுது. அங்கிருந்து தான் சுக்கரனுக்கு 2 கண் பார்வை இல்லை, ஒரு கண் பார்வை. அப்பன் பிறகு இந்த தண்ணீரை ஊத்துறான், ஊத்திக்கொண்டே உனக்கு 3 அடி மண் தருகிறேன் என்று சொல்லுகிற நேரத்துல திருமால் கிடுகிடுன்னு பெரிய உருவம் எடுத்து விட்டார். சிறுவுருவமாயிருந்த அளவுக்கு கொடுத்திருந்தால் பெரிய உருவம் அப்புறம் எடுத்து எனக்கு 3 அடி மண் வேணும்னு கேட்டா ஒத்துக்க மாட்டான். நீ கேட்ட போது சின்ன உருவம் தான், அதான் கொடுப்பேம்மா. தண்ணியை ஊத்தும் போதே பெரிய உருவம் எடுத்து விட்டா இந்த உருவத்துக்கு நீ கொடுத்தாகணும்னு அர்த்தமாயிடும். ஆகவே அவனால் ஒன்றும் செய்யவில்லை, பெரிய உருவம் ஆகாய மலரை எழுந்துட்டார். கையில நீர் வாத்தாச்சும் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ ஒரு காலால் பூமியையும், பூமியில் ஒரு காலை ஊன்றி இன்னொரு காலை மேலே தூக்கி ஆகாயத்தை இன்னொரு காலாலும் அளந்து காட்டினார். அதான் உலகளந்த பெருமாள் என்று பல கோயில்கள்ல நீங்க விக்கிரகத்தை பார்க்கலாம், ஒரு காலை மேல தூக்கி இருக்கு. நம்முடைய சைவத்தில சிவபெருமான் ஒரு கூத்தாடினார் காளிக்காக. காளியை தோற்கடிக்க வேண்டும் என்பது ஒரு காலை கீழே ஊன்றி ஒரு காலை தலைக்கு மேலே தூக்கிறது, ஊர்துவதாண்டவம். அதே போல திருமால் என்ன பண்ணார், ஒரு காலை கீழே ஊன்றி ஒரு காலை மேலே எழுப்பி ஆகாயத்தை அளந்தார். 3வது அடிக்கு எங்கே இடம் என்று கேட்க, என் தலையே தருகிறேன் என்று சொல்ல, அவன் 3வது அடி அவன் தலைமையில் வைத்து அவனை பூமிக்குள் மறைய அழுத்தி விட்டான். அந்த நிலையை சொல்றார். ஈரடியாலே, தன்னுடைய 2 அடிகளாலேயே உலகளந்து பாதாளம் மத்தியமம் தேவலோகம் 3 உலகத்தையும் அளந்து முடிச்சுவிட்டு நாத்திசை முனிவரும், எல்லா திசையில் இருந்த முனிவர்கள் திருமாலுடைய திருவிக்கிரமாவதாரத்தை பார்த்து பயந்து போனார்கள். அப்படியே தலைக்கு மேல் கை உயித்து திருமால் தான் பரம்பொருள் என்று சொல்லி அவனை வழிபட ஆரம்பிச்சார்கள். அந்த நேரத்துல அவனுடைய திருவுருவத்தை பார்த்த உடனே திருமால் பெருந்தெய்வம் என்று வழிபட்டார்களாம். நாத்திசை முனிவரும், 4 திசையில் இருந்த எல்லா முனிவர்களும், ஐம்புலன் மலர, மெய்வாய் கண்மூச்சு எல்லாம் ஆனந்தமடைய, ஒவ்வொன்றும் இந்த திருமால் உருவத்தை பார்த்து சந்தோஷிக்கிறது. சந்தோஷப்பட போற்றிசை, எல்லாரும் போற்றினார்கள் திருமாலை. அப்பொழுது அவர்கள் துதித்தார்கள். அப்படி துதித்து கதிர் முடி திருநெடுமால், பூர்த்தி செய்யப்பட்ட ஒளி வீசுகின்ற கிரீடத்தை உடைய திருமால், இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த திருமால் கடைசியில என்ன ஆனார், இவ்வளவு ஏற்றிட்டு கீழே இறக்கிறார். அப்படிதான் திருமால் அடுத்த வரியில இறக்கி விடுகிறார் மாணிக்க வாசகர். திருநெடுமால் அவன் அடி முடி அறியும் ஆதரவதனில், சிவனுடைய திருவடியும் பார்க்கிறேன். நான் பூலகத்தை ஒரு காலால் அளந்தேன்,
தேவலோகத்தை ஒரு காலால் அளந்துட்டேன், அதனால இந்த சிவன் என்ன பெருசு, இந்த சிவனுடைய அடியையும் முடிய நான் பார்த்து விடுறேன் என்ற ஒரு ஆசை அவனுக்கு எழுந்தது. முன்னே ஒரு காரியம் செய்து வெற்றி பெற்றவனுக்கு இன்னொரு காரியம் செய்யும் போது செருக்கு வரும். அதெல்லாம் ஜெயிச்சுட்டா இது என்ன பிரமாதம் என்றுதான் அவனுக்கு நினைவு வரும். அந்த எண்ணத்தினாலே அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடு முரண் ஏனம் ஆகி, ஏனம் பன்றி, பன்றியாக உருவம் எடுத்தார். அந்த பன்றி முரண், ரொம்ப மாறுபட்ட வலிமையுடையது. அதாவது வலிமைன்னு அர்த்தம். பூமியை எத்தனை தானே தன் கொம்பால தோண்டினாலும் இந்த கொம்பு தேயாது. பூமி தான் பள்ளமாகவே தவிர கொம்பு தேயாது. அதனால சொல்றார் கடு முரண், மிக வலிமையான தண்டத்தை உடைய மாறுபட்டதான ஏனம். அந்த ஏனம் கருப்பல்ல, வெண்ணெய் நிறம் உடையது. திருமால் கீழே தோண்டிக் கொண்டு போன போது அந்த ஏனத்துக்கு பெயர் ஆதிவராகம் என்று பெயர். முதல் அது முன்னே பன்றியே கிடையாது. பன்றி என்ற ஜென்மமே அப்பொழுதுதான் அவதார். அதான் முதல். அதுக்கப்புறம் தான் உலகத்தில் மற்ற பன்றிகள் தோன்ற ஆரம்பித்தன. அதனால அதுக்கு என்ன பெயர்னு கேட்டீங்கன்னா ஆதிவராகம். அதனால்தான் வராக பெருமாள் பேர்லாம் ஆதிவராகர் ஆதிவராகர்னே சொல்லுவாங்க. ஏன்னா மற்ற பன்றிகள் உலகத்தில் தோன்றுவதற்கு முன் அதுதான் முதலாக பன்றி உருவம் எடுத்ததினாலே அதுக்கு ஆதிவராகர் என்று பெயர். கடுமுரண் ஏனம் ஆகி முன் கலந்து, செடுக்கடைந்து, முன்கலத்தல் என்பது தன்முனைப்புடையதாகி, ஏழ்தலம் குருவ, 7 பாதாளங்களையும் தோண்டிக் கொண்டே போக, 7 தலம் 7 உலகம். அது எந்த 7 உலகம் என்று, மேல் 7 உலகம் அல்ல, கீழ் 7 உலகம். என்ன அங்கதானே காலை பார்க்கணும்னு கீழே போறார் அவர். 7 தலம் உருவ தோண்டிக் கொண்டு போக, இடந்து பெயர்த்து பின் எய்த்து, கடைசியில் இழைத்து போனான். எய்த்தல் இழைத்தல். அவனாலும் தோண்ட முடியல. இனிமேல் என்னால் உலகத்தை தோண்ட முடியாது என்ற அளவுக்கு அவன் இழைத்து போய் திருவடியை பார்க்க முடியாது என்ற ஒரு நிலை அடைந்து அங்க போய் அவன் என்ன பண்றான், அந்த சிவனை போற்ற ஆரம்பிச்சான். முதல்ல இந்த ஈரடியாலே மூவலக வந்த போது எல்லா முனிவரையும் இந்த திருமாலை நாட்டு சிவனவரும் போற்றி செய்தார்கள். இப்ப எல்லாராலும் போற்றி செய்த திருமால் இப்ப திருவடியை காண மாட்டாமையினாலே அங்கே போய் ஊழி முதல்வ சய சய என்று, ஊழி முதல்வனே, ஊழிக்காலத்திலும் அழியாமல் மீண்டும் உலகத்தை தொடங்குவிக்கிறே முதல்வனே, சய சய, உனக்குத்தான் வெற்றி, உனக்குத்தான் வெற்றி, எனக்கு தோல்வி, எனக்கு தோல்வி. என்ன சய சயன்னு சொன்னனுடைய நோக்கம் என்னன்னா, நீ ஜெயிச்ச உன் காலை காட்டல, நான் காலை பார்க்க முடியல, நான் தோற்றேன் என்று சொன்னான. ஊழி முதல்வ சய சய என்று வழுத்தியும் இப்படி இறைவனை வேண்டினான். வேண்டியும் கூட காணாமலரடி இணைகள், அவனுடைய திருவடியை அவன் காண முடியவில்லை. திருவண்ணாமலையிலும் கூட அந்த ஜோதி சுரூப வந்தவர் மறுபடியும் ஒரு லிங்கத்தை உற்பத்தி பண்ணி லிங்கத்திலே தன் உருவத்தை காட்டுகின்ற போது நெற்றியிற்கு கீழே தலைமுடியெல்லாம் காட்டல, காலும் காட்டல. இந்த லிங்கோர் போர்ல படம் போட்டுப்பாங்க பாத்துறீங்களா, கால் இருக்கும், கீழே பாதம் இருக்காது, அந்த வட்டத்துக்குள் மறைஞ்சிருக்கும், தலையினுடைய மேற்பகுதி மறைஞ்சிருக்கணும். ஏன்னா முடியும் காணல அடியும் காணலைங்கிறதுக்காக அப்படி அந்த படம் போட்டிருப்பார். வகுத்தையும் காணாமலரடி, அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த திருமாலாலும் காண முடியாத திருவடி இணைகள். அந்த திருவடி இணைகளானது இறைவனுடைய கருணை வாய்ந்த திருவடி, திருமாலாலும் காண முடியாத திருவடி இப்ப யாருக்கு காண வருகிறார்? வருத்துதற்கு எளிதாய், நல்ல அடியார்களுக்கு வழிவிடுவதற்கு எளிய உருவுடையதாய் வெளிப்பட்டு வந்து, யாரே இறைவன் ஆன்மாக்களை காக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக திருமாலுக்கு திருவடி காட்டாதிருந்தவன் அந்த திருவடியை உடைய இறைவன் இப்ப வழுத்துதற்கு எளியவனாக பூலோகத்திலே வருகிறான். இதுவரையிலும் இறைவனுடைய வழுத்துதற்கு அருமையும் வழுத்துதற்கு எளிமையும் இந்த முதல் வரியிலிருந்து இப்பொழுது நாம் பார்த்த 10வது வரியில ஒரு பாதி அளவு. வழுத்துதற்கு எளிதாய்,
என்ற அந்த 9 அடி வரையிலும் இறைவன் திருமாலுக்கு வழுத்துவதற்கு அரியவன், அரியவர்களுக்கு வழுத்துவதற்கு எளியவன். எளியவனாய் வந்துன்னு ஒரு சொல் அங்கே சேர்த்து வந்து அப்புறம் என்ன பண்ணா, உயிர்களை எல்லாம் இந்த உலகத்தில் படைக்க விடுறான். படைக்க விடும்போது எப்படி படைக்கிறான்? 84 லட்சம் யோனி பேதங்கள்ல பிறக்க வைக்கிறான். யானையாக, குதிரையாக, எறும்பாக, ஆடாக, மாடாக, மரமாக, மனுஷனாக எத்தனையோ உருவங்கள் எல்லாம் உண்டாக்குறான். அப்படி உண்டாக்குற நிலையில் வார்கடல் உலகில் நீண்ட கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்திலே யானை முதலா எறும்பீராய, யானை முதல் எறும்பு வரையிலான ஊடமில் யோனியின் குற்றமில்லாத யோனிகளிலே உரு வேறுபாடுகளை, யோனி என்பது உருவ வேறுபாடு, அதாவது உடம்பினுடைய வடிவ வித்தியாசம். மாட்டுக்கு ஒரு விதமா உடம்பு, ஆட்டுக்கு ஒரு விதமா உடம்பு, சிங்கத்துக்கு ஒரு விதமா உடம்பு, மனுஷனுக்கு ஒரு விதமா உடம்பு. இது போல எத்தனை உடம்பு வித்தியாசம் இருக்கோ அதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 84,100,000 யோனி வேதம்னு ஒரு கணக்கு எடுத்திருக்கிறார். 84 லட்சம் வித்தியாசம் இருக்கிறது. இந்த உடம்பு உருவ வித்தியாசம் இருக்கிறது. அத்தனையும் இறைவன் உண்டாக்குறான். அத்தனை உருவத்திலையும் உயிர்களை படைக்கிறான். அப்படி படைக்கிற காலத்துல அதிலிருந்தும் தப்பித்து மனுஷ உடம்பிலை கொண்டு வந்து ஒரு ஆத்மாவை கொண்டு வரான். அது கொஞ்சம் நல்ல ஆத்மா, கொஞ்சம் புண்ணியம் பண்ணிய ஆத்மா என்று அதை மனுஷ உடம்புக்கு கொண்டு வரான. அதத்தான் இந்த பல்வேறு விதமான யோனிகளை நமக்கு வரிசையா ஒன்னொன்னா சொல்ல முடியாதுங்கிறதான் சின்ன உருவத்துல ஒன்னும் பெரிய உருவத்துல ஒன்னும் காட்டினார். யானை முதலா, யானை தான் உருவத்திலேயே இருக்கிற சரீரத்துல ரொம்ப பெருசு. எறும்பு உருவத்திலேயே சிறிய ஒரு உருவம். ஆகவே இந்த சிறிய உருவம் முதல் அந்த பெரிய உருவம் வரையிலும் இருக்கும்படியான பல்வேறு யோனிகளையும் உள்வினை பிழைத்தும் அதிலே போய் விழுந்து விடாதபடி காப்பாற்றியும், இந்த மற்ற யோனி வேதத்துல போய் அந்த உயிர் விழாமல் அதை முதல்ல காப்பாத்தன. காப்பாத்தி மானுட பிறப்பினில், மானுட பிறப்புக்கு கொண்டு வந்தா அந்த உயிரை கொஞ்சம் மேலுக்கு ஏற்றான். சகத்தின் உற்பத்தியில இந்த சகத்துக்குள் உயிரானது இத்தனை விதமான யோனி வேதத்திலும் போகலாம். அங்கே உயிர் தான், அது எடுக்கிற உடம்பு யானையாவோ எறும்பாவோ இருக்கும். அந்த உடம்புகளுக்கெல்லாம் போகாம கொஞ்சம் புண்ணிய வசத்தாலே இருக்கிற உயிரை மானுட உடம்புக்குள் கொண்டு வந்தான். அதான் மானுட பிறப்பினுள். மானுட பிறப்பு என்பது மனுஷ உடம்பை பெற்று பெறுகின்ற ஒரு பிறவி. அந்த பிறவியிலே அந்த பிறவிக்கு கொண்டு வருவதற்காக அந்த உயிரை எங்க கொண்ட முதல்ல நிறுத்தினான்? மாதா உதரத்து, தாயினுடைய வயிற்றிலே உயிரை கொண்டு வந்து சேர்க்கிறார். அதுக்கப்புறம் தான் மானுட உடம்பு அதுக்கு வரப்போகுது. மனித உடம்பு அது தாயின் தந்தையும் சேர்ந்து அந்த உயிரை கொடுக்கணும். உயிரை கூட கடவுள் படைக்கல, உயிர் தனியா இருக்குது. கடவுள் என்றோ உயிரும் அன்று. அதே போல இருக்கிற ஒவ்வொரு உயிரையும் ஒரு தாயினுடைய கருவிலை கொண்டு வந்து புகுக்க அந்த உயிருக்கு ஒரு உடம்பை தந்தையும் தாயும் சேர்ந்து நாயின் வயிற்றிலே தான் அந்த உடம்பு உற்பத்தி ஆகும், தாயின் வயிற்றிலே. அதனால மாதா உதரத்து, தாயினுடைய வயிற்றிலே ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் அந்த உயிரை கொண்டு வந்து சேர்க்கிற போது அது தந்தையினுடைய விந்து வழியாக முதல்ல அந்த உயிர் போகுது. அதுக்கு முன்ன அந்த உயிரை எப்படி தந்தையின் உடம்புக்குள்ள கொண்டு வந்தாங்கிறதுக்கு அதுக்கு வேற விவரம் இருக்கிறது. அந்த உயிரை அந்த ஆகாயத்திலே இருக்கக்கூடிய பரந்த வெளியிலே கொண்டு வந்து நிறுத்தி விடுறான். அப்படியே உலாவி கொண்டிருக்கு. அப்போ ஒரு மேகம் வந்து மழை பெய்யுது. மழை பெய்யும் போது அந்த அணு ரூபத்தில் இருக்கிற உயிர் அந்த மழை துளியோடு சேர்ந்து கீழே பூமியில வந்து விழுது. அப்ப பூமியில் விழுந்த அந்த தண்ணீரை ஒரு ஆண்மகன் குடிக்கிறான். ஆண்மகன் குடிக்கிற போது அந்த தண்ணீரோடு கூட அந்த உயிர் ஆணுடைய வயிற்றுல போயிடுது. ஆணுடைய வயிற்றுல போய் அது ஜீரணிக்கின்ற பொருளோடு ரத்தத்துல போய் சேருது. ரத்தத்துல சேர்ந்து விந்துவில போய் நிக்குது. 2 மாத காலம் அந்த விந்துவிலே அந்த உயிர் உற்பத்தியாகும். அந்த விந்துவினுடைய உடம்பை முதல்ல பெற்றுள்ளது. அது முதல் உடம்பு. தந்தை இடத்திலேயே அந்த உயிர்
2 மாத காலம் ஒரு உடம்பினுடைய ஒரு உருவத்தை பெற்றுக் கொள்ளுகிறது. அதன் பிறகு அவன் தாயோடு சேரும்போது அந்த விந்து தாய் வைத்துக் கொள்ள போகும்போது தாயினுடைய ஒரு கரு, அதாவது சுரோனிதம் என்றது ரெண்டும் சேரும். அது ரெண்டும் சேர்ந்தா ஒரு உடம்பை உற்பத்தி பண்ணி அந்த உயிர் கொடுக்க போகுது. அந்த உயிர் தந்தையினுடைய விந்து என்ற உடம்போடு தாய் வயிற்றுக்குள்ளே வந்து விடுகிறது. மாதா உதரத்து அப்படி போகும்போது அங்கே ஏகப்பட்ட கிருமிகள் இருக்கு தாய் வயிற்றுல. உடனே இந்த விந்து வந்த உடனே அந்த விந்துவை சாப்பிட வேண்டும் என்று அங்க இருக்கிற கிருமி வேகமா வந்து அந்த ஒவ்வொரு விந்துவனுடைய அணுவையும் திங்கிறது. அப்ப அந்த விந்துவோட போன உயிரையும் அந்த கிருமி திங்கலாம். திங்காதபடி கடவுள் காக்கிறார். அந்த இடத்துல ஒரு கடவுள் காக்கிறார். ஈரமில் கிருமி சிறுதினில் அந்த கிருமிகள் ஒன்றோடொன்று சண்டை போடுகின்ற காலத்தில் அந்த உயிர் அதிலே சண்டைக்கு நடுவிலே சிக்கி அழிந்து போகாமல் பிழைக்கும், காப்பாற்றியும். பிழைத்தல் என்றால் தப்பித்தல். ஆள் பிழைச்சாயா. பிழைங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. பிழைன்னா தவறு பண்ணுதுன்னு ஒரு அர்த்தம், பிழைக்கிறதுன்னா தப்பிச்சு கொள்றதுன்னு அர்த்தம். ஆள் பிழைச்சிட்டான், சாகல அப்படின்னு சொல்றோமே, அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம்? பிழைக்கிறதுன்றது தப்பித்துக் கொள்ளு. அதே பொருளும் திரும்பி திரும்பி வரப்போகுது. இந்த பிழைத்தல் என்ற வார்த்தை இந்த பகுதியில திரும்ப திரும்ப வரும். எல்லா இடத்திலும் தப்பித்தல் என்ற பொருளையே நாம் அங்கே காண வேண்டும். 1 மாச காலம் அந்த வயிற்றுக்குள் அந்த கரு ஒரு தான்றி என்று சொல்லுகின்ற காயின் அளவாக இருக்கிறது. தான்றி என்பது மருதாணி. இப்ப கையில் அந்த இலைய பறிச்சு அரைச்சு நகத்துக்கு நிறத்துக்காக பூச்சிக்கிறாங்களே, அதுதான் மருதாணி. அந்த மருதாணியினுடைய ஒரு காய் எவ்வளவு சின்னதா இருக்குமோ அந்த அளவு, மிளகு அளவு இருக்கும்னு வச்சுங்களேன். மிளகு கொஞ்சம் வேணா பரிசா இருக்கும். அந்த மிளகினும் சத்து பெரியது. அதுக்கு தாண்டிக்காயை உதாரணம் சொல்றது வைத்திய நூல்ல வழக்கம். அதனால இவர் அந்த தாண்டின்னு சொல்ற. ஒரு மதி 1 மாதத்தில் தான்றி என்பது அந்த மருதாணிக்காய் அளவிலே உள்ள அந்த கரு இருமையில் பிழைத்தும். அப்ப 2 விதமான கஷ்டம் அந்த கருவுக்கு வருமா. தாய்க்கு அந்த நேரத்துல மயக்கம் வரலாம். மயக்கத்தினாலே தொடர்ந்து வேறு சில நோய்களும் அந்தந்த உடம்புக்கு ஏற்றாற் போல சில நோய்களும் வரும். மயக்கம் நோய் இந்த 1 மாத காலத்துல தாயை தாக்கக்கூடியது இந்த மயக்கம் என்பதும், அந்த மயக்கத்தின் தொடர்பாக தாய்க்கு ஏற்படுகிற நோய்களும். இந்த நோய் என்பது அந்தந்த தாய்க்கு ஏற்ப வேற வேற வித்தியாசமாய். இந்த 2 நாளும் அந்த கருக்கு துன்பம் வராமல் இறைவன் காப்பாற்றார். தான்றியில் இருமையில் பிழைத்தும். இந்த மயக்கம் நோய் என்ற இருமையிலிருந்து அதை காப்பாற்றியும் இருமதி விளைவின். அப்புறம் 2வது மாதம் அந்த கரு கொஞ்சம் வளர்ந்து 2வது மாதத்துல என்ன ஆகுது? இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும். 2வது மாதத்தில் தான் 1 மாத காலம் வரையில் தந்தையிடத்தில் இருந்து போன விந்துதான் கருவில் இருக்கிறது. தாயின் சுரோனிதம் அதில் சேரவில்லை. 2வது மாதத்தில் தான் தாயினுடைய சுரோனிதம் என்ற இன்னொரு பகுதி அதில் கலக்கிறது. அந்த சுரோனிதமும் இந்த தந்தையினுடைய விந்தும் 2ம் கலக்கிற காலம் 2வது மாதம். அதை ஒருமைங்கிற. ஒருமைன்னா இந்த 2 உறுப்பினுடைய அம்சமும் ஒன்றாய் கலக்கிற நிலை இருக்கு, அது ஒருமைன்னு பெயர். இருமதி விளைவின் 2வது மாதத்தில் ஏற்படுகிற விளைவாகிய ஒருமையில், ஒருமைப்பாட்டிலே விந்துவும் சுரோனிதமும் ஓர் உருவாக ஒரு உடம்பாக அந்த உயிர் தேங்கி அந்த கரு வளர்வதற்கு உபயோகப்படும். கரு வளர்ச்சிக்கு அது பயன்பட்டு விடுகிறது. அந்த மதம் அந்த இந்த 2ம் சேர்ந்த தாய் தந்தையினுடைய 2ம் சேர்ந்த சரீர வளர்ச்சிக்கு இந்த பிறவிடை போய் உதவி செய்கிற காலத்துல மதத்தாலே ஏதாவது கேடு வந்துடலாம். அந்த கேட்டிலும் இறைவன் காப்பாற்றினான். 2 திங்களில் 4வது மாதம். அப்ப என்னாச்சு? இந்த மாத பிறவிட வெளி போகாமல் உள்ளேயே அதிகமாகி வந்து கொண்டே இருக்கு. கருப்பையில சுரந்து கொண்டே இருக்கும். அது சுரந்து அந்த கருவை வளர்க்கறதுக்காக போகும்போது நிறைய ஆயிடும், அதிகமா போயிடும். அதிகமா போனா ஒரே இருட்டா இருக்கு. அந்த மாத பிறவிடைக்குள்ளத்தான் இந்த கரு ஒரு சின்ன ஒரு உடம்போடு அதில் மிதந்து கொண்டு உருண்டு கொண்டு இருக்கிறது. அப்படி அந்த மாதக்கருவினுடைய சத்தை இழுத்து கொண்டிருக்கும் போது ஒரு இருட்டு. இருட்டிலே அதுக்கு கொஞ்சம் அச்சம், பயம்,
இந்த நிலையெல்லாம் ஏற்பட்டு உயிர் இறக்கலாம். அதை காப்பாத்துறாராம். ஈரு திங்களில் 4வது மாதத்தில் பேர் இருள், அப்போது ஏற்படுகிற இருட்டிலிருந்து பிழைத்தும் அந்த உயிரை காப்பாற்றுகிறார். 5 திங்களில் 5வது மாதத்தில் முஞ்சுதல், ஒரு கண்டம் ஏற்படும். தாய் வயிற்றுல குழந்தை 10 மாதம் கழிச்சு பிறக்கணும். அதில் சரிபாதி மாதம் 5வது மாதம். 5வது மாதத்துல கருக்கலை, அது கருக்கலைதல் என்று சொல்லுகிற ஒரு கண்டம். அந்த கண்டத்துல கரு கலைஞ்சு போகாம இருப்பதுதான் முஞ்சுதல். முஞ்சுதல் என்றால் கருக்கலைதல், கருச்சிதைதல். கருச்சிதைவு ஏற்படாதபடி அது ஒரு கண்டம். கண்டம் ஏற்படாதபடி கண்டத்திலும் இறைவன் காப்பாற்றினான். 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும், 6வது மாசம் இந்த தாயினுடைய கரு பெருசா வளர்ந்து வைரவளுக்கு குசமாய் போச்சு. அந்த வீட்டில் இருக்கிறவர்களோ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள்லாம் வந்து அந்த பெண் இப்படி கருவுற்று இருக்கிறாள், குழந்தையை பெற போறாங்க, சந்தோஷம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மன மகிழ்ச்சி. இருந்தாலும் இந்த பெண்ணை விளையாட்டுக்காக பரிகாசம் பண்றாரு. அதான் அலர். அலர் என்பது பரிகசித்தல். உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போது, இனிமே எங்களெல்லாம் திரும்பி பார்க்க போதியா, அந்த குழந்தையை தான் நீ வச்சு கொஞ்சம் போற என்பது மாதிரி ஏதோ சில வார்த்தைகளை பரிகாசமாக அந்த தாயிடத்திலே பேசுவார்கள். இத்தனை நாள் வரை இந்த சொல்லை கேட்காத ஒரு பெண் இந்த புதிய ஒரு அவமானம், தன் வயிற்றுல ஏதோ குழந்தை வந்துருக்குங்கிறதுனால தனக்கு ஏற்பட்ட ஏதோ அவமானம் தாங்காமல் அந்த தாய் என்ன பண்ணி விடுவாள், எல்லாரும் போன பிறகு ஏதாவது மருந்து குடிச்சிட்டு கருவை கலக்க முயற்சி பண்ணுவான். அந்த மாதிரி கரு கலப்பு தாயினால் ஏற்பட்டால் அதிலும் அந்த குழந்தையின் கரு அழியாமல் இறைவன் காப்பாற்றார். அதான் 6 திங்களில் 6வது மாதத்தில் ஊர் அலர், ஊரார்கள் பேசும்படியான அலர் அல்லது மிக்க அலர். ஊருனா மிகுதின்னு அர்த்தம், வல்லினம் இருக்கு. ஊரார்கள் மிகுதியாக பேசுகிற பரிகாச சொல்லினாலே கருச்செறிவு ஏற்படாமல் காப்பாற்றியும். 7 திங்களில் தாழ்வுவி பிழைத்தும், 7வது மாதத்தில் அந்த கரு பெரிதா போன உடனே வயிறு அடி வயிற்றுல சரிய ஆரம்பிச்சு, கரு மேல் வயிற்றில் நிற்காம கீழ் வயிற்றுக்கு இறக்கும். இப்ப கீழ் வயிறு தான் பெருசா ஒப்புதம் கொடுக்கும். அதான் தாழ்புவி, புவி தாழ்வு. தாழ்புவி என்பதை இப்படி பிறச்சு படிச்சோம்னா பொருள் வரும். புவி தாழ்வு, புவி பூமியை நோக்கி கீழ் சரிவது. வயிற்றில் இருக்கிற கரு, மேல் வயிற்றில் இருந்த கரு இப்ப கீழ் வயிற்றுல இறங்கிறது. அந்த அப்படி இறங்குற போது அந்த கருவுக்கு ஏதாவது மாறுதல் வந்து சிதையலாம். அந்த சமயத்திலும் இறைவன் காக்கிறார். 7 திங்களில் தாழ்வு பிழைத்தும், 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும். இப்படி அடிவயிற்றுல வந்து இந்த கரு வளர வளர தாழ்வுவியாகிய துளி தாழ்ந்து கீழே இறங்கின வயசுல அது வயிற்று என்ன பண்ணும், இந்த கரு மலக்குடலை போய் அமுக்கும். மலம், தாயினுடைய மலம் வெளியே போகிற குடலை போய் அமுக்கணும்னா மலக்கட்டு உண்டாது. மலம் வெளியில வராம கட்டு ஏற்படும். மலக்கேற்பட்டு ஏற்பட்டா தாய்க்கு ஆபத்து, தாய்க்கு ஆபத்தினாலே குழந்தைக்கு ஆபத்து வரும். அதான் 8 திங்களில் கட்டமும். கட்டம் என்பது மலக்கட்டு. தாய்க்கு அப்பத்தான் மலக்கட்டு ஏற்படும். அப்ப மலக்கட்டு ஏற்படாம இருக்கிறதுக்காக தாய்க்கு விளக்கண்ணு கொடுப்பாங்க. அது இன்னும் இப்ப 7வது மாசத்துல வச்சிருக்கிறோம். 7வது மாசம் காப்பு போடுறதுன்னு சொல்றாங்க பாருங்க. அப்ப கொஞ்சம் விளக்கண்ணு கொடுப்பாங்க தாய்மார்கள் இந்த பிள்ளை பெறுவங்களுக்கு. ஏன்னா வயிற்றுல மலக்கட்டு வந்தா குழந்தைக்கு ஆபத்துன்னு சொல்லி மலம் சரியா தினந்தோறும் சரியா வெளியாகிட்டு இருக்கணும்னு. அதைத்தான் இங்க கட்டம், மலக்கட்டில் இருந்து குழந்தைக்கு ஆபத்து வராமல் காட்டும். 9 வரும் தரு துன்பமும் பிழைத்தும். 9வது மாதத்தில் அந்த குழந்தைக்கு என்ன துன்பம், அந்த குழந்தை முன்னும் பின்னும் உருளும். அப்பதான் அது காலை உதைக்கும், கையை உதைக்கும், இப்படி முன்ன பின்ன பெறலாம். அது தாயினுடைய வயிற்றுல உதைக்கிற போது தாய்க்கு ஒரு துன்பம் வரும். அல்லது ஒரு சின்ன இடத்திலிருந்து தன் காலை முழுக்க நீட்ட முடியாம, கையை நீட்ட முடியாம நீட்ட முயற்சித்து அது துன்பம் வரும். ரயில்ல போகும்போது பெருங்கூட்டத்துல கொஞ்சம் படுத்தாக்கலாம்னு நினைக்கிறான், முடியல. அவன் எப்படியோ அங்கேயும் இங்கேயும் தருமாடுறான் பாருங்க. அந்த மாதிரி அந்த சின்ன இடத்துல உயிர் தன்னுடைய உடம்பிலே கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ள முயற்சிக்கிற போது அந்த முயற்சியினாலே அது தனக்கு சரியான சுகத்தை பெற முடியாமல் அது ஒரு துன்பம் உணர்வு. அந்த நேரத்திலும் அதை காப்பாற்றுகிறான். தக்க தசமதி. தசமதி 10வது மாதம். தக்க பிள்ளை பேரு எய்துவதற்கு உரிய தசமதி. அதான் தக்கன்னு சொன்ன. தக்கன்னா
இனி பிள்ளை வெளிப்படுவதற்கு தகுதி வாய்ந்த தசமதி 10வது மாதத்தில் தாயொடு தான் வரும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். அப்பதான் தாய்க்கும் பிள்ளைக்கும் மிக அதிகமான துன்பம் உண்டாம். தாய் கற்பப்பையிலிருந்து குழந்தை வெளியில் வரப்போகுது. அந்த கற்பப்பை பனிக்குடம் என்று சொல்கிற தண்ணிக்குள்ள, அந்த கற்பப்பைக்குள்ள ஒரு தண்ணியில இந்த குழந்தை மிதந்துகிட்டு இருக்கு. அந்த கற்பப்பை வெடிச்சு அதுக்குள்ள இருந்த குழந்தை வெளியில வரணும். அப்ப தண்ணி கற்பம் இந்த குடம் உடைஞ்சு தண்ணி வரும்போது தண்ணியோடய இந்த குழந்தை வந்துகிட்டு இருக்கு. குழந்தையின் உருவம் பெரிதா இருந்து தாயினுடைய அந்த ஜனன உறுப்பானது கொஞ்சம் சின்னதா இருந்ததுன்னா அப்ப குழந்தை வெளிவர முடியாம அதுவும் தவிக்கும், தாயும் தவிப்பாள். அந்த நிலையை சொல்றார். தாயோடு தான் படும் துக்கசார். தாயும் தானும் சொல்ல முடியாத துக்கத்தை அனுபவிப்பார். அந்த நேரத்தில் கூட குழந்தை இறந்து போகலாம். அந்த இறப்பிலும் இறைவன் காக்கிறார். துயர் இடையை பிழைத்தும். அப்பொழுதும் இந்த ஜீவன் அழியாமல் குழந்தைய உருவத்தோடு பூமியில கொண்டு வந்து சேர்த்து விடுகிறான். பிழைத்தும் ஆண்டுகள் தோறும். அப்புறம் அடுத்தடுத்த ஆண்டுகள் தோறும். இதுவரை ஒரு ஆண்டு ஆயிப்போச்சு அந்த குழந்தைக்கு. தகப்பன் வயிற்றுல 2 மாதம், தாய் வயிற்றுல 10, 12, 12 மாதம் ஆகி ஒரு வயசு பூர்த்தி. இதை கணக்கில் நம்ம எடுக்கிறதே இல்லை. பிறந்தது இருந்துதான் ஆண்டு வென்றோம். அவர் என்ன பண்றாரு, பிறந்ததுக்கு பிறகு அடுத்த ஆண்டு தோறும்ங்கிறார். அவர் பிறந்துட்டா 2வது ஆண்டு வந்துருதுன்னு அவர் கணக்கு எடுக்கிறார். ஆண்டுதோறும் அடைந்த அக்காலை 2வது ஆண்டு, 3வது ஆண்டு, 4வது ஆண்டு என்று போகிற போது அந்த குழந்தை பருவம், அப்புறம் சிறுவர் பருவம், அப்புறம் பாலப்பருவம் என்று பல பருவங்கள் வருகின்றன. இந்த பருவந்தோறும் வரும்படியான நிலைகளிலே அதுக்கு ஏற்படுகிற துக்கங்கள் ஈண்டியும் இருத்தியும் என பல பிழைத்தும். ஈண்டியும் தான் இந்த பருவங்கள்ல மற்றவரோடு நெருங்கி வாழ்வதால் வருகிற துன்பம், அல்லது மற்றோடு நெருங்காமல் தனியா ஒரு இடத்தில் இருக்கிறான், தனித்திருக்கிறோம் என்ற துக்கம். இப்படி பலவிதமான துக்கங்களிலும் அந்த உயிரை இறைவன் காப்பாற்றி கொண்டு வருகிறான். அது போதாது, தினந்தோட அதுக்கு என்னென்ன கஷ்டம் ஒரு உயிருக்கு. காலை மலம், இதே காலம் எழுந்தோம்னா மலம் போகணும், அதுக்காக குழந்தை கஷ்டப்படும். அல்லது ஒரு குழந்தை சிறுவனா இருந்தாலும் பெரியவனா போனாலும் அந்த காலை தோறும் அவன் மலம் வெளியிட வேண்டும். மலம் போக முடியாம சில பேர் எவ்வளவோ கஷ்டப்படுறது இருக்கு. காலை மலமொடு கடும் பகல் பசி. நல்ல மத்தியானத்துல சாப்பாடு கிடைக்கவே ஒரு பசி வரும்போது ஒரு துக்கம். நிசி வேலை நித்தீரை, நடுராத்திரியில தூக்கம் வரணும். தூக்கம் இல்லை என்றால் அது ஒரு வருத்தம். அப்புறம் யாத்திரை பிழைக்கும். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகிற யாத்திரையின் காலத்தில் ஏற்படுகிற பல கஷ்டங்களிலும் பிழைத்தும் இறைவன் காப்பாற்று. சில இடத்திலும் மற்றவர்கள் காக்கல, அந்த இறைவன் தான் அந்த குழந்தை, சிறுவன், பாலன் எந்த உருவத்தில் இருக்கிற போதும் காப்பாற்றி வருகிறார். அதற்கு பிறகு அவனுக்கு வயசாச்சு, 16 வயசு. பருவம் வந்த உடனே அவன் பெண்களை பார்த்து காமம் கொள்ளுகிறது இயல்பு. அதை வர்ணிக்கிறார். கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் மதத்து. ஒரு பெண்ணினுடைய அழகை காட்டுற கருங்குழல், அந்த கூந்தலினுடைய கருப்பு நிறத்தாலும், செவ்வாய் குவைப்பழம் ஒன்று இருக்கிற வாயினுடைய நிறத்தழகாலும், வெண்ணகை விளவிளேன்று பல் அவளுக்கு அழகாய் இருக்கிற காரணத்தாலும், கார்மையில் ஓங்கிய சாயல் மயிலை போன்ற ஒரு அழகு இருப்பதாலும், நெருங்கி உள் மதர்த்து இனிமேல் அவருடைய நகிலுக்காக மிகுந்த வர்ணனை பண்ற. இவ்வளவு வர்ணனை சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் அந்த மயக்கம் என்பதற்காக இவ்வளவும் சொல்றார். அந்த நகிலுக்கு எத்தனை அடைமொழி சொல்றார் பாருங்கோ. நெருங்கி, 2 நகிலும் பருத்ததினாலே ஒன்றோடொன்று முட்டி, உள் மதர்த்து உள்ளே செருக்குடையதாகி, கச்சர நிமிர்ந்து தான் அணிந்திருக்கிற அந்த ரவுக்கை துணியும் கிழிந்து போகும்படியாக மேல் நோக்கி வந்து, கதிர்த்து ஒளிவிடக்கூடிய பளபளப்புடையதாகி, முன் பனைத்து முன்பக்கமாக பருமையான உருவத்தை காட்டி, எய்த்து இடை வருந்த, இந்த பாரத்தினாலே இடுப்பு வருத்தமடைய, எழுந்து புடை பறந்து மேல் நோக்கி அந்த நகில் வர, பக்கங்களிலே பெருகி ஈர்க்கிடை போகா இளமுலை. 2 தனபாரத்துக்கு நடுவுல ஒரு விளக்கமுற்றி சொறிவுனா அது உடையக்குள்ள போகாதான். அது 2 அவளை நெருக்கமாய் இருக்கும். அவ்வளவு பருவம் வாய்ந்த
நல்ல கட்டுமட்டான உடம்பு உள்ள ஒரு பெண்ணுடைய நகில். அந்த ரெண்டு நகிலுக்கும் இடையிலே ஒரு ஈர்க்கு குச்சி கூட நுழைய முடியாத அளவுக்கு அது ரெண்டும் நெருங்கி வளர்ந்து விடுகிறது. அவ்வளவு பரம். இந்த உருவத்தை பார்த்தா ஒரு ஆடவனுக்கு மயக்கம் தானே வரும். மயக்கம் வருவதற்காகத்தான் இத்தனை வர்ணனை பண்றார் அவர். ஆகவே ஈர்ப்பிடை போகா இளமுலை மாதர் தம் கூர்த்த நயன, இவ்வளவு உறுப்பு வச்சது போதாதுன்னு அந்த பெண் தன் கண்ணாலே பார்த்து அவனை கொள்ளுகிறாள். நயனம் என்று சொல்லுகிற ஒரு கொள்ளை கொள்ளுகிற கருவி, அந்த கருவியிலே பிழைக்கும். அதிலிருந்தும் ஆண்டவன் காப்பாற்றும். அந்த பெண்ணினுடைய கூத்த நேயத்துல போய் விழுந்தவன் அழிந்து விடாதபடி அந்த உயிரை இறைவன் அந்த காதல் மயக்கத்தில் இருந்தும் காக்கிறான். இதுவரையிலும் பருவந்தோறும் அந்த குழந்தைக்கு வளர்ச்சிக்கு ஏற்பட்ட ஒரு இடையூறுகளை சொன்னார். இனிமேல் உலகவாடு ஒன்று. அவனுக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்தினான். வாழ்க்கை நடத்தும் போது அவனுக்கு எந்தெந்த விதமான இடையூறு உண்டாகும். இத்த உலகர் பெருந்துரை பரப்பினுள், இந்த உலக பரப்பு எப்படிப்பட்டனா பித்தர் உலகு, அறிவில்லாதவர் உலகு, மயங்கிய அறிவுடையவர். என்ன மயக்கம்? கடவுள் ஒருத்தருக்கார், இந்த உலகத்து பொருள் அழிஞ்சு போகும், அவன்தான் அழியாதவன், அவனிடத்தில் இருக்கிற பேரின்பம் நாம் நாட வேண்டும், சிற்றின்பமாகிய உலகத்துல தேங்கக்கூடாது என்ற அறிவில்லை. எல்லாரும் இந்த உலக போகத்தையே நினைச்சிட்டு இருக்கிறார்கள். அதனால பித்த உலகர் பெருந்துரை பரப்பினுள், ஒருத்தர் மட்டும் இந்த உலகத்துல எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆகவே மத்த களிரினும் அவாவிடை பிழைக்கும், அந்த உலகத்தில இவனுக்கு ஒரு ஆசை உண்டாகும். பெண்களோட கல்யாணம் பண்ணும், குடும்பம் நடத்தணும், இல்லம் நடத்தணும் என்ற ஒரு ஆசை வருது பாருங்க. அந்த ஆசை எப்படிப்பட்டதுன்னா மதம் பிடிச்ச யானை போல அந்த ஆசை. மத்த களிறு, மதம் பிடிச்ச யானை போல் வெறிக்கொண்டு போகிற ஒரு அவா என்று சொல்லுகின்ற ஒன்று. அதிலிருந்தும் ஆண்டவன் தப்பிக்க வைக்கிறான். அந்த ஆசையில விழுந்து அவன் கெட்டு போகாம அவனை மறுபடியும் இழுத்துக்கொண்டே வர, தம்பக்கம் இழுத்துக்கொண்டு வர. அப்புறம் அவன் படிப்பிலே ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கிறான். என்னை விட பெரிய படிப்பாளி இல்லைன்னு ஒரு செருக்கு வரலாம். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், படிப்பு என்று சொல்லுகிற பல சமுத்திரங்களிலே ஆழ்ந்து விடாதபடி அதிலிருந்தும் அவனை காப்பாற்றினார். செல்வம் என்னும் அல்லல் பிழைத்தும், பணங்காசி என்று சொல்கிற துன்பத்தில் இருந்து காப்பாற்றினார். பணங்காசி துன்பத்தை உண்டு பண்ணும், சுகத்தை தருமன் நினைக்கிறோம், அதுவே என்ன பண்ணிவிடும், அவனை பல கெட்ட வழியில போக செய்து அதிலிருந்து அடுக்கடுக்கா துன்பத்தை அவனுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். அதனால செல்வத்தை அல்லல், இதெல்லாம் ஞானிகள் பேசுற பேச்சு. நம்ம ஊர்ல உலகத்துல நின்று திருவள்ளுவரை போய் கேட்டீங்கன்னா அவர் செல்வமா, செல்வம் ரொம்ப முக்கியமானதாச்சே. இந்த உலகத்துல எத்தனை பகவனை அழிக்கணும்னாலும் செல்வம் இருந்தா போதும். செல்வம் என்று சொல்லுகிற எஃகு அதனில் கூடியதில் பகைவனை வெல்லுவதற்கு செல்வம் என்று சொல்லுகிற ஒரு ஆயுதத்தை விட பெரிய ஆயுதம் இந்த உலகத்துல கிடையாது. ஆகவே இந்த உலகத்தில் நான் பகைவனை வென்று சௌக்கியமா வாழணும், செல்வம் அவசியம் வேணும் இந்த திருக்குறளை சொல்றார். அது உலகியம். இது பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்துக்கு போறவங்களுக்கு எல்லாம் இந்த செல்வம் விரோதமா போயிடும். அவங்க என்ன பண்றாங்க, இது ஒரு தொல்லை, இதெல்லாம் நமக்கு வேண்டாம், விட்டுவிடணும்னு நினைப்பாங்க. பட்டணத்தாரும் முதல்லாம் அப்படித்தான் இருந்தார். பணம் சம்பாதிச்சாதான் உலகத்துல சௌக்கியமா இருக்கலாம், மேல 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 பொருளை சம்பாதிச்சார். அவனுக்கு ஒரு பிள்ளைய வளர்த்தார். அந்த பிள்ளையும் நீனும் சம்பாதிப்பா, கடல் தாண்டி போய் சம்பாதிச்சுவான்னு சொன்னார். அவருக்கு பிள்ளையா வந்தவர் பரமேஸ்வரன் திருடமுது சுவாமி தான். இவருக்கு எப்பதான் நல்ல புத்தியை உண்டாக்கணும்னா அவரு செல்வத்தை பத்தி சொல்லி பார்த்தார், வாயால அவன் கேட்கல. சரி, உனக்கு பணம் தானே வேணும், நான் போய் கடல் தாண்டி சம்பாதிச்சு வரேன்னா அந்த மருதவானங்கிற பையன் கடல் தாண்டி போய் அங்க எல்லா பணத்துக்கும் எரிமுட்டை சாக்கு சாக்கு அடிக்கி கொண்டாந்து தவிட்டு மூட்டி வீட்டுல இறக்கிட்டார். மற்ற தான் பையன் போய் நேரா அப்பாவை பார்க்கிற. அந்த பட்டணத்தார் தன்னுடைய மற்ற வணிகர்களை கூப்பிட்டு, என் பையன் கூட வந்தானே, எப்படி அவன் என்ன வியாபாரம் பண்ணான், என்ன போங்க ஒரு வியாபாரம் பண்ணல, அந்த ஊர்ல எங்க ராட்டி கிடைக்குதுன்னு பார்த்து விலைக்கு வாங்கினான், எங்க தவிடு கிடைக்குன்னு சொல்லி பை பையா மூட்டை மூட்டையா கொண்டாந்து இறக்கி இருக்கிறான், அங்க இருந்து பவுனையோ காசையோ மணியோ எடுத்துட்டு வரலையே, நாங்க என்ன பண்றதுங்க, உங்க பையனுக்கு பைத்தியத்தையும் முடிச்சிருக்கோ என்னமோன்னு எல்லாரும் ஊர்காரன் சொல்லிட்டு போட்டான். இவர் என்ன பண்ணார், தன் பையன் கொண்டு வந்து இறக்கிய மூட்டைகள்லாம் குடோன்ல இருக்கு. தான் போனார், ஒவ்வொரு மூட்டையா பிரிச்சா எல்லாம் அவங்க சொன்ன மாதிரி எருமுட்டையும் உண்மையுமா இருந்தது. அவருக்கு ரொம்ப கோபம்.
அப்படியே வெளியில ஓடி வந்தார். வெளியில ஓடி வந்துட்டு என் பையன் எங்கேன்னு கேட்கிறேன். அதுக்குள்ள இந்த பையன் என்ன பண்ணா, ஒரு ஓலையில காதற்ற ஊசியும் பாராதுகான் கடைபிடிக்கே என்று எழுதி ஒரு காதில்லாத ஊசி எனக்குள்ள ஒரு பெட்டியில வச்சு இதை அந்த அப்பாட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். மனைவி அதை வாங்கி பட்டணத்தாட்ட கொடுக்கிறார். பட்டணத்தை அந்த பெட்டியை திறந்து பார்த்து இந்த ஓலையை படிச்சார். ஆகா, நம்ம சாகிற போது நமக்கு உதவிக்கு ஒண்ணுமே வராது. காதறிந்து போன ஊசி ஒண்ணுக்கு உதவாத ஊசி. காது இருந்தா தான் தைக்கலாம். காது அருந்து போனா அந்த ஊசியை தைக்க கூட முடியாது. அதனால காதறிந்து போன ஊசின்னா ஒண்ணுக்கும் உதவாத ஊசி கூட நமக்கு பக்கத்துல வராதுன்னு எழுதிட்டானே. அப்புறம் மறுபடியும் ஓடுறார். இல்லைன்னா அந்த வராட்டியெல்லாம் எடுத்து கீழே தூக்கி எறிகிறார். அப்படியே மாணிக்கமும் முத்துமா பெருக்கி இதெல்லாம் பார்த்து அவர் ஆசைப்படலை. எல்லாம் வெறுத்து ஒதுக்குறார். ஊர் மக்கள் எல்லாம் அள்ளிட்டு போங்கன்னு சொன்னார். முதல்ல செல்வத்திலே பற்றுடையவராயிருந்த உலக வாழ்வினர் பிறகு திரும்பி செல்வம் நமக்கு அல்லல் தரும் என்று விலகுகிறார். அப்ப உலகியல் என்பது செல்வத்தை விரும்பும், ஞான வழி செல்வத்தை வெறுக்கும். அதனால்தான் இவர் ஞானி ஆனதுனாலே செல்வம் என்னும் அல்லல், செல்வத்தை அல்லல்னு பேசுறார். நம்ம உலகியல்ல நமக்கு இருக்கிறோம். உடனே நாமெல்லாம் இந்த நெருக்கி போக முடியாது. இவர் பேசுறாருன்னு நம்ம வீட்டுல இருக்க பழங்கால் தூக்கி தருவி விழுந்துட்டு நம்ம நிற்க முடியுமா? அடுத்த வழிக்கு எங்க போய் சாப்பிடுறது? அதனால நாம இன்னும் அந்த ஞானம் வருகிற வரையும் செல்வத்தை கொஞ்சம் பிடிச்சிட்டு தான் இருக்கணும். உண்மையா ஞானம் வருகிற காலத்துல எல்லாத்தையும் உதறிட்டு போயிடலாம். செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவி என்னும் தொல்விடம் பிழைத்தும். அது போல ஏழ்மை வந்ததுன்னு வச்சுக்கோம், அது பாம்பு கடிக்கிற விஷம் போல துன்புறுத்தும். அதிலும் துன்பப்படாமல் இந்த உயிரை இறைவன் காப்பாற்றி கொண்டே வந்தா. அதன் பிறகு புல் வரம்பாய பல்துறை புழைத்தும். இந்த உலகத்தில் எத்தனையோ உயிர் வர்க்கங்கள், புல்லு முதல் பெரிய யானை வரை ஒவ்வொரு ஜீவனும் இந்த மனித உடம்புல இருக்கிறவனை கொள்ளுவதற்கு வரலாம். கொசுவாய் கடிக்கலாம், அவனுக்கு ஒரு பெரிய ஒரு வியாதியை உண்டு பண்ணிடலாம். ஒரு பாம்பு வந்தா பாம்பா வந்து கடிக்கலாம், சிங்கம் வந்து கடிச்சு கொதறலாம். ஒவ்வொரு உயிராலும் இவனுடைய உடம்புக்கு ஆபத்து வரும். அத்தனை ஆபத்தில் இருந்தும் இவனை இறைவன் காத்தான். புல்வரம்பாய பல்துறை பிழைத்தும். இத்தனை இடங்களிலே தான் காப்பாற்றப்பட்டு வந்ததை ஒரு ஜீவன் நினைச்சு பார்க்கிறான். அப்போ இந்த உலகத்தில் இருந்த தாயோ தந்தையோ சகோதரனோ உற்றார் உறவினரோ தன்னை காப்பாற்றவில்லை, வேறு யாரோ ஒருவர் நம்மை காப்பாற்றியிருக்கிறார் என்று அவன் சிந்திக்கிறான். அந்த ஒருவர் தான் தெய்வம். அப்ப தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி இத்தனை பிழைப்பிலும் இத்தனை காப்பாற்றுதலின் நமக்கு உதவி செய்தவர் தெய்வம் என்பதை அவன் உணர்ந்து கொண்டார். முனிவிலாததோர் பொருளது கருதலும். தெய்வம் என்ற நினைவு வந்தவுடனே வெறுக்காத ஒரு பொருள் தனக்கு வேண்டும் நினைச்சான். முனிவுனா வெறுப்பு. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளை சாப்பிட்டாலும் அப்புறம் திகட்டுறதுதான் வெறுக்கு. ஒரு சாத்தை ஒரு இலையில போட்டு ஒருத்தன் சாப்பாடு போடுறோம், அவருக்கு வேண்டிய அளவு சாப்பிட்டோம்னா அப்புறமா அந்த வீட்டுக்காரங்க சோத்தட்டுல சோற கொண்டாந்து போட்டா சாப்பிடுவோம். வேணாம் வேணாம் வேணாம், போடுங்கிறோம். அப்போ சாப்பாட்டுல முதல்ல சோறு உண்டவன், இரண்டாவது சோறு வருகிற போது வேண்டாம் என்று அதில் வெறுப்பு கொடுக்கிறான். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற விரும்பப்படுகிற பொருள் அத்தனை அனுபவித்த பிறகு வெறுப்புக்குரியதாக மாறும். ஆனா ஆண்டவனிடத்தில் இருக்கிற பேரின்பம் மட்டும் எத்தனை நாள் சாப்பிட்டாலும் அது வெறுக்கவே வெறுக்காது. அதனால்தான் அந்த பேரின்பத்திற்கு ஆறா அம்பு, வெறுக்காத இன்பம் என்று பேர் வச்சிருக்கார். அதான் முனிவில்லாததோர் பொருள் வெறுக்கப்படாததாகிய ஒப்பற்ற பேரின்பத்தை கருதலும். பேரின்பம் பெற வேண்டும் என்ற எண்ணம் அந்த ஆன்மாவுக்கு ஏற்படுகிறது. ஆன்ம விசாரணை, தன்னுடைய ஆத்மாவை பற்றியும் கடவுளை பற்றியும் ஒவ்வொருத்தட்ட போய் ஒவ்வொரு பெரியவற்றெல்லாம் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கிற அதே சமயத்தில மாயைகள் வந்து அவனை சூடுகிறது. உலகமாய், உலகத்துல வாழணும், சாப்பிடணும், மனைவி, மக்கள், சுற்றத்தார் இத்தனை பேரும் வந்து தொந்தரவு பண்ணுகிறார். 6 கோடி மாயா சக்திகள். மாயா சக்தின்னா அந்த உலக பிரபஞ்சத்தின் இயற்கை. மாயை என்பது வேற ஒண்ணும் இல்லை, உலகம்தான். உலகம் முழுவதுமே மாயை. மாயை இருந்து உலகம் உண்டாகி இருக்கிறது. இந்த உலகத்தை வச்சுதான் நான் கடவுள் வழிபாடெல்லாம் பண்ணி மறுபடியும் இறைவனுக்கு போக போறோம். இந்த மாயா சக்தி கடவுட்டையும் கொண்டு போய் விடும், அல்லது கெட்ட வழியில போய் நரகத்திலையும் தள்ளிவிடும்.
ஆகவே இந்த மாயாசக்தி என்ன பண்ணுகிறது? வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. வெவ்வேறு விதமான மாயையான பொய் எண்ணங்களை இவனுக்கு தூண்டிற்று. இவன் ஆன்ம சோதனையாக இறைவனுடைய எண்ணமாக போகிற காலத்திலே மாயாசக்தி இவனை மீண்டும் உலகியலுக்கு இருக்குது. அதிலிருந்து இவன் காப்பாற்றப்படும். ஆப்தமானார் அயரவர். தனக்கு ஆப்தம், ஆப்தம்னா நண்பர்கள், நண்பர்களாக இருப்பவர்கள். ஆப்தம் என்றால் நெருக்கம். நெருக்கமா நண்பர்களுக்கு தான் ஆப்த நண்பர் என்று சொல். ஆப்தமானார் அயலவர், மற்ற அக்கம்பத்து வீட்டாரும் கூடி பக்கத்துல வந்தார்கள். நாம் தெய்வ விசாரணைக்கு போகிற போது அவங்க நமக்கு என்ன சொன்னார்கள்? நாத்திகம் பேசி மோட்சமாவது ஒன்னாவது எல்லாம் கிடையாதுப்பா, பொய் இருவற்றில எழுதி வச்சிருக்கிறான், நீ நம்பாதே, இந்த உலகம்தான் உண்மை, இதில் இருக்கிற எல்லா இன்பம் தான் உண்மை, இதை தேடு, இதை அனுபவிச்சுக்கொள் என்று அவனுக்கு அக்கம் பக்கத்து விட்டார்களும் தன் நண்பர்களும் இப்படி புத்தி சொல்ல ஆரம்பிச்சார்கள். நாத்திகம் பேசி நாத்தரும் பேரினர். ஒரு நாள் ரெண்டாள்ல தினம் இதைத்தான் அவங்க சொல்றாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, நீ கட்டுப்படாதரா, சாமி கும்பிடுறேன்னு போய் அழிஞ்சு போகாத, நீ உலகத்தை பாரு, மண்டாண்டிய பாரு, பிள்ளைய பாருன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதான் நாத்தழும்பு ஏறுதல். இன்னைக்கு அப்படித்தானே, திருவாசத்தெல்லாம் படிக்காத, ஒண்ணு சாமியார் ஆக்கி போடுவ, இல்லை நீ வேற ஒருத்தனா போடுவ, பைத்தியமா போடுவ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் உலகத்தவர்கள் பேசுங்கிறத அவரே சொல்றார் மாணிக்க வாசகர். சுற்றம் என்னும் தொல் பசு குழான்கள். அப்புறம் அடுத்தடுத்த ஊர்ல தன்னுடைய சொந்தக்காரர்கள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்தாங்க. இவன் இப்படி சாமியாராக பெரிய ஒரு குருநாதரை தேடிக்கொண்டு ஆத்ம விசாரணைக்காக தெரிவதை பார்த்து அந்த சுற்றத்தார் என்று சொல்லுகின்ற பசுக்குழா உயிர் கூட்டம், தன்னை போல அதுவும் உயிர் கூட்டம், அதையும் ஆண்டவன் தான் படிச்சு வளர விட்டுருக்கிறான். அதுல இந்த ஒருவன் தான் திருந்தனவன், மற்றவெல்லாம் திருந்தாதவன். திருந்தாத எல்லா உயிரும் திருந்திய உயிரை போய் கெடுக்க பார்க்குது. தொல் பசு குழாங்கள் பற்றி அழைத்து, ஐயோ நீ போயிடாதப்பா, எங்களுடைய பசு, நீனும் பசு நானும் பசு, நீ கண்ணு நான் பசு, பசுமாடி, என்னை விட்டு பிரிஞ்சா நான் எப்படி வாழ முடியும், கன்ற பிரிந்து பசு வாழ முடியுமா என்று கதறினர் பெருகவும் கதறியும் பதறியும் அழுதார். ஒரு தாய் தன் பிள்ளை சாமியாரா போறான்னு உத்துருவாளா, அப்பா நீ சாமியாரா போகாதப்பா, நீ வீட்லயே இருந்து என்னத்துக்கு உனக்கு அதெல்லாம் என்று அவன் அழுவார். அதுதான் இங்க சொல்ற. விரதமே பரமாக வேதியரும். அப்புறம் இது ஒரு பக்கம் இருக்க, ஆன்ம நாட்டத்துக்காக வேதம் படிச்ச ஒரு இடத்துல போய் கேட்கிறான். வேதியர்களாகிய அந்த இடத்துல போய் கடவுளை காண்பதற்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னையா வழி? அவங்க சொல்ல ஆரம்பிச்சார்கள். விரதம், இந்த உலகத்திலேயே பல விரதம் இருக்கு. சிவ விரதம், சக்தி விரதம், முருகனுக்கு விரதம், பிள்ளையாருக்கு விரதம், இப்படி எத்தனையோ விரதம் இருக்கு. இந்த விரதங்கள் தான் ரொம்ப பரம் மேலானது. இந்த விரதங்களை அனுஷ்டி என்று இந்த வேதியர்கள் சொன்னார்கள். விரதமே பரமாக, விரதங்கள் தான் மேலானது என்று வேதியர் பேசினார்கள். சரதமாகவே சாஸ்திரம் காட்டினர். இதுக்காக அவங்க உடனே மேற்கோள் காட்டினார்கள் அந்த வேதியர்கள். சாஸ்திரம் இந்த மாதிரி இன்னார் இன்ன விரதம் இருந்து மோட்சம் போனார்கள், இன்னார் இந்த விதமான நிலையில இருந்தார்கள்னு ஒன்னொன்னுக்கு உண்மை. சரதம்னா உண்மை, உண்மை இது, நான் சொல்ற விரதம் என்று இருங்கிறது உண்மை என்று உடனுக்குடன் ஒவ்வொரு கதை சொல்லி சாஸ்திரங்களை எடுத்து வேதியர்கள் எனக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். அதையும் விட்டா அப்புறம் இந்த உலகத்துல எத்தனை சமயங்கள், ஒவ்வொரு சமயவாதியத்தையும் சமணம், பௌத்தம், இன்னும் எத்தனை அந்த காலத்துல மதங்கள் இருந்தோ ஒவ்வொரு மதத்திலும் போகிறார். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். சமணர்கிட்ட போய் உங்க மதத்தின் கொள்கை என்ன என்று கேட்கும்போது அந்த கொள்கையெல்லாம் சொல்லிட்டு, இந்த பார்ப்பா நீ பக்தரையோ சைவர் பக்கமோ வைஷ்ணவர் பக்கமோ போகாத, எங்க சமண கொள்கை தான் உத்தமம், இதுதான் உயர்ந்தது, மற்றெல்லாம் கீழ் அப்படி. அடுத்தாப்புல ஒரு வைஷ்ணவன்கிட்ட போய் அவங்ககிட்ட கேட்டான். வைஷ்ணவன் சொல்றான், எங்க வைஷ்ணவன் தான் வசதி, மற்றதெல்லாம் மத்தான். சைவனை கேட்க வந்தா சைவன் தான் வசதி, மற்றெல்லாம் மத்தான். எல்லா சமயத்துக்காரனும் தங்கள் மதத்தை ஒத்தியாகவும் அடுத்த மதத்தை தாழ்வாகவும் பேசினார்கள். இது இன்னைக்கு நடக்குது. அதத்தான் அப்படியே சொல்றார். சமயவாதிகள் ஒவ்வொரு சமயத்தார்களும் தம் தம் மதங்களே, தங்களுடைய மதங்கள் தான் அமைவது சரியானது என்று அரற்றி மலைந்தனர்.
சத்தம் போட்டு பேசினார். தங்கள் மதம் தான் சரி, இன்னொருத்தர் மதம் சரியல்லங்கிறத ஒவ்வொருத்தரும் பேசுறார். இதை கேட்ட உடனே இவனுக்கே மண்டபம். எது உண்மை? எல்லாருமே எங்க மதம் சரிங்கிறான். இதுல எவன் சொல்றது உண்மையும் தெரியாம அவனுக்கு ஒரு மயக்கம் உண்டாது. இந்த சமயத்துல இப்போ உலகத்தில் இல்லாம இன்னொரு புதிய மதம், இது புதிய சமயம் ஒண்ணு வந்துதான். இந்திய மாயாவாதம் என்னும் சண்டமாருதம் துடித்தடித்தாற்று. வடக்கு திசையிலிருந்து மாயாவாதம் என்ற ஒரு கொள்கை திடீரென்று புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து, அதாவது கேரளாவில காலடி என்ற கஷேத்திரத்துல சங்கராச்சாரியார் பிறந்தார். அவர் தன்னுடைய பெரிய ஞானத்தினாலும் வடமொழியினுடைய திறமையினாலும் வாதம் செய்து இங்கே தமிழ்நாட்டில் அந்த கேரள நாடு முதல் நாடுகளாம் தாண்டி வடக்கே போயிட்டார். காஷ்மீர்ல போய் அங்கே இருந்து மற்ற மதவாதிகளோடு மதவாதம் பண்றார். மதவாதம் பண்ணி அந்த வேதத்தை எல்லாம் ஒருத்தருக்கு ஆராய்ச்சி பண்ணி அந்த வேதத்தின் சுருக்கமாக வியாசர் ஒரு சூத்திரம் செய்திருக்கிறார். அந்த வியாசர் செய்த ஒரு நூல் இருக்க, அந்த நூலுக்கு ஒரு உரை எழுதினார். அதே வியாசர் செய்த நூலுக்கு வேறு வேறு உரை எழுதினார். அதுல இவர் எழுதுற உரை என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கடவுள்னு ஒரே ஒருத்தர் தான், உயிர் கிடையாது, உலகம் கிடையாது, எல்லாம் மாயை, அதாவது பொய், இல்லாததை இருப்பதுவோல் நாம் நினைத்து கொண்டு மயங்குகிற மயக்கம் அப்படின்னு ஒரு புது கொள்கையை உண்டாக்கினார். இந்த உலகத்தில் இருக்கிற மரம், செடி, கொடி, மாடு, ஆடு என்று இத்தனையும் நாம் பார்க்கிறோமே, இதெல்லாம் உண்மை அல்ல. ஒரு திரையில எழுதி வச்ச படம் எப்படி பொய்யோ அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே பொய் அப்படின்னு ஒரு புதிய கொள்கை. இன்னைக்கு அவங்க அப்படித்தான் சொல்றாரு. மாயாவாதிகள் என்று சொல்லுகிற அவர்கள் கடவுள் ஒருத்தர் தான். அப்ப இதெல்லாம் பொய்யுங்கிறீங்களே, இது என்ன, இது விஷயங்களுக்கு விளங்கலைன்னா அப்புறம் கொஞ்சம் விளக்குறார். 10-15 குடத்துல தண்ணியை வச்சுட்டு மேலே நாம் நின்று அந்த குடத்தை கவிழ்ந்து பார்த்தா நம்முடைய முகம் 10 குடத்திலையும் தெரியும். ஆனா மேலே இருக்கிற முகம் ஒண்ணுதான் உண்மை. ஆனா 10 குடத்திலும் தெரிய முகங்கள் எல்லாம் நிழல். அதே மாதிரி பரம்பொருள் என்ற கடவுள் ஒருவன் உண்மையா இருக்கிறான். அவன் இந்த உலகத்திலே தன்னுடைய நிழலை மாயையினாலே உண்டு பண்ணி இருக்கிறான். அவன் உண்டாக்கின இந்த மாயால் உண்டாகின நிழல் தான் ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு மரமும், ஒவ்வொரு மாடும், ஒவ்வொரு யானையுமாக இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. எல்லாம் நிழல். கடவுள் ஒருத்தன் தான். அந்த கடவுளுடைய நிழல் தான் இங்கே உலகத்தில் ஆடிக்கொண்டு ஓடிக்கொண்டு வருகிறது. இப்படி ஆடிக்கொண்டு ஓடிக்கொண்டு வருகிற ஒவ்வொரு உடம்புக்குள்ளும் அந்த கடவுளுடைய ஒரு நிழல் சாயல் இருக்க, அந்த சாயலுக்கு ஜீவாத்மான்னு பெயர். உண்மையான கடவுளுக்கு பரமாத்மான்னு பெயர். மேலே இருக்கிற கடவுளுக்கு பரமாத்மா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொய் தோற்றத்துக்குள் அவனுடைய நிழல் இருக்கு. அந்த நிழலுக்கு பெயர் ஜீவாத்மான்னு பெயர். இத ரெண்டையும், இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மையும் பார்த்து அது கடவுள், இது உயிர், அது வேற இது வேற என்று நாம் நினைக்கிறதெல்லாம் பொய், எல்லாம் மாயை என்று ஒரு புது கொள்கையை உற்பத்தி பண்ணி பரவ விட்டுட்டார். அதுதான் மாயாவாதம் என்று பெயர். இன்னைக்கு சங்கராச்சாரியாருடைய கொள்கை அதுதான். அந்த மாயாவாதம் உண்டு பண்ணின நாள்ல இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் இது நியாயம்னு பட்டு போச்சு. இதுதான் சரி என்று எல்லாரும் நம்பினார்கள். புது கட்சி உண்டானா அதுல பல பேர்கள் போய் திடீர்னு சேர்ந்து அந்த கட்சியை பிரிச்சா காட்டுறது மாதிரி இவர்கள் இந்த மாயாவாதத்துக்கு பெருமை கொடுத்தவுடனே வடக்கே உண்டான மாயாவாதம் தெற்கு திசையில தமிழ்நாட்டுக்கு கூட வர ஆரம்பிச்சு. அந்த ஒரு சண்ட மார்க்கத்துல இந்த உயிர் சிக்கிச்சு. மாயாவாதம் சரியா இருக்குமோ என்று அந்த ஆத்மா தடுமாறி. அதுபோல இந்த மாணிக்கமாக இந்த மாயாவாதத்தில் போய் சிக்கிட்டு இது நியாயமா இருக்குமா, பல சமயவாதிகள்கிட்ட போய் அவர்கள் சொல்லுகிற மதம் சரியா இருக்குமா என்று ஆராய்ச்சி பண்றாரு. உண்டிக்கே வல்ல மாணிக்கவாசகராகிய ஆத்மா பல சமயங்கள்ல போய் திண்டாடி நிற்குது. மாயாவாதம் சரியா இருக்கும்னு அதுவும் போய் மயங்குது. அதுக்கப்புறம் இது ஏங்க அந்த தொல்லை, ஒண்ணுமே வேண்டாம், கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு போகுமே. மற்றவெல்லாம் சொல்ற மாதிரி உலகாயுதம், அதாவது உலகம்தான் உண்மை, கடவுளுங்கிறதெல்லாம் போய், புண்ணிய பாவங்கிறதெல்லாம் போய் அந்த வாதம்.
அது அடுத்தாப்புல சொல்றார். உலோகாயதம் என்னும் ஒன்றிரல் பாம்பு. உலோகாயுதம் என்று சொல்லுகிற ஒரு மதம் நாத்திகம் தான். நாத்திகம் அது என்ன சொல்லும்? கடவுள் கிடையாது, புண்ணியம் கிடையாது, பாவம் கிடையாது, பிறப்பில்லை, இறப்பில்லை, இந்த உலகம்தான் உண்மை. உலகத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு கூடி அனுபவிக்கிற இன்பம் தான் சொர்க்கம், இதை தவிர சொர்க்கம் கிடையாது என்று அவங்க மதத்தினுடைய கொள்கை. அதை இவர் என்ன சொல்றார்? அது ஒரு பாம்பு, அது இவருக்கு பிடிக்கல. அதனால மாணிக்க வாசகர் அந்த மாயா உலோகாயுதத்தை என்ன பெயரால் சொல்றார்? உலோகாயுதம் என்னும் ஒன்னு திரள் பாம்பு. அது பெரிய பாம்பு, அது கடிச்சுன்னா நம்ம அதுல இருந்து மீள முடியாது. ஏன்னா அந்த உலகாயுதத்துல போய் விழுந்துட்டானா அவனை திரும்பி மத நல்ல ஒரு வேதாந்தியாக வேத மதத்திற்கு உள்ளவனா கொண்டு வர முடியாது, திருத்த முடியாது. ஒன்றிரல் பாம்பின் கலாபேதத்து கடுவிடம் எய்தி, ஒவ்வொரு கலையா அந்த விஷம் ஏறி போய் அவனை அழிச்சு அதிலும் எய்தி அதில் திருமாயை என பல சூழவும். இப்படி எத்தனையோ விதமான மயக்கங்கள் அந்த ஜீவனுக்கு ஏற்படுகிற காலத்தில் எல்லாம் தப்பாமே அதில் அழிந்து போகாமல், அதில் தவறி விடாதபடி, அழிந்து போகாதபடி இத்தனையிலும் கடந்து அந்த ஆத்மா பிறக்கிற போது எவ்வளவு கஷ்டப்பட்டது, அப்புறம் மதங்களினாலே எவ்வளவு கஷ்டப்பட்டது, தெய்வம் ஒரு சிந்தம் வந்த பிறகு நான் கஷ்டப்பட்டது. இந்த நிலையில ஒரு ஆத்மா தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல கடவுள் வரப்போகிறார். கடவுள் என்ன பண்றாரா? தாம் பிடித்தது சலியாது தழலது கண்ட மெழுகது போல துள்ளுடம் குறுகி அழுடல் கம்பித்து ஆடியும் அறத்தியும் பாடியும் பரவியும் கொடியும் பேதையும் கொண்டது விடாதனும் படியே ஆகி நல் இடையரா அன்பில் பசுமரத்தாணி அறைந்தாற் போல கசிவதி பெருகி கடலனமருகி அகங்குடைந்து அனுகூலமாய் மெய் விதித்து சகம் பேய் என்று தம்மை சிரிப்ப நானது ஒழிந்து நாடவர் பழித்துறை பூனதுவாக கோணுகளின்றி சதுரிழந்து அரிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக கற்றாமென கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது அருவரத்தொருவன் அவனில் வந்து. அந்த அருவரத்தொருவன் அவனில் வந்துங்கிற இந்த வரியை கொண்டு போய் இங்கே சேர்க்கணும். தப்பாமி என்ற இந்த 60வது வரியில நிறுத்தணுமே. 59ல இத்தனை கஷ்டங்களிலும் ஒருவன் தவறி அறிந்து போகாது நிற்கிற நேரத்துல இறைவன் குருநாதராக வருகிறார். அதான் அருவரத்து ஒருவன். பரம் மேலான இடத்தில் இருக்கிற அந்த ஈஸ்வரன் என்ன பண்றான்? அவனில் வந்து பூலோகத்துல குருநாதராக வருகிறான். குருநாதராக வந்தவுடனே இந்த உயிர் அந்த குருநாதரை பார்க்க போகும். அந்த குருநாதரை பார்த்த உடனே அதுக்கு ஏற்படுகிற அனுபவம், அந்த குருநாதர் இருக்கு தீட்சை பண்ணி ஆட்கொண்ட பிறகு இந்த ஆத்மாவுக்கு ஏற்படுகிற அனுபவம், 2 விதமான அனுபவம். இந்த 2 விதமான அனுபவம் தான் நாம் இந்த வரிகளிலே நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த இப்ப நாம் பார்க்கிற இந்த 59வது வரியிலிருந்து இந்த 75வது வரி வரையிலும் அந்த அருவரத்தொருவன் அவனியில் வந்த உடனே அவனை பார்த்த மாத்திரத்தில் அந்த ஆத்மாவுக்கு என்னென்ன அனுபவங்கள் உண்டானது என்பதை சொல்ல போகிறார். தாம் பிடித்தது சலியா, தாம் பிடித்த கொள்கையிலிருந்து விடுபடாதவனாய், தெய்வ கொள்கையிலிருந்து விடுபடாதவனாய், தழலது கண்ட மெழுகது போல. குருநாதர் நெருப்பு, தான் மெழுகு. நெருப்பு விட்ட போன மெழுகு எப்படி உருகுமோ அது போல இவர் உருகினார். அந்த குருநாதரை கண்ட உடனே பார்த்த மாத்திரத்திலே உருக ஆரம்பித்தார். தழல் அது கண்ட மெழுகது போல, நெருப்பை கண்ட மெழுகு உருவது போல உருகி, தொழுது உளம் உருகி, அந்த தலைக்கு மேல் கை வைத்து வணங்கி உள்ளம் உருக ஆரம்பிச்சு, அழுது கண்ணில் இருந்த கண்ணி விட்டு அழுதார். உடல் கம்பித்து, உடல் அப்படி நடுங்க ஆரம்பிச்சு. கம்பித்தல்னா நடுங்கு, உடல் நடுங்க. மெய்தான் விதிர் விதிர்த்து அப்படிங்கிறாரு. அந்த மெய் விதிர்த்தல் தான் உடல் கம்பித்தல். ஆடியும் எனக்கு ஒருத்தன் கிடைச்சிட்டான், எனக்கு ஒரு பெரிய துணை வந்து விட்டது என்று சொல்லி ஆடியும் அலறியும் சத்தம் போட்டும் பாடியும் பாட்டு பாடியும் பரவியும் வந்திருக்கிற குருநாதரையே சோத்திரங்களினாலே புகழும். அப்புறம் அந்த குருநாதரை விடாம பிடிச்சுட்டார். எப்படி பிடிச்சார்? 2 உவமை சொல்றார். கொடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும் படியே ஆகி. கொடிருங்கிறது ஒண்ணு கொரடு. கொடிருன்னா கொரடு. கொல்லன் உலைக்களத்துல, நெருப்பு உலைக்களத்துல ஒரு குகை வச்சு அதுல பொண்ணை வச்சு உருக்குறான்.
அது உரியாச்சு. இனிமே அந்த கொகையை எடுத்து கீழே ஊத்தணும். ஊத்தணும்னா வெறுங்கையாக தூக்க முடியும். நீண்ட கொரடை போயிட்டு தூக்குறான். அந்த கொரடை தூக்குற போது லேசா வழுக்கிட்டு போறாப்லையா தூக்குவான். அந்த கொரடை கெட்டியா பிடிச்சிருவான். அந்த கொரடை பிடிச்சா அந்த கொகை கீழே விடாம கொண்டாந்து கீழே இறக்கி வைக்கிறவெல்லாம் விடாது. அதுதான் கொரடை எப்படி கெட்டியா பிடிக்குமோ அது போல இந்த சிஷியன் குருவை கெட்டியா பிடிச்சுட்டாரா. கொடிரும் கொடிர் என்ற கொரடு பிடிப்பது போல பேதையும் ஒரு முட்டாள்கிட்ட ஒன்ன சொல்லிட்டோமானா அதை விடாம பிடிச்சுமா. அடா விட்டுடுறான், தெரியாம சொல்லிட்டேன், நான் நீ விட்டுடுறா, அது தப்புடான்னு சொன்ன கூட கேட்க மாட்டான். நீ சொன்ன நான் அதான் கேட்பேன், நீ சொன்னதுதான் நான் செய்வேன் அப்படின்னுட்டே இருப்பான். முட்டாள் சொன்னதையே பிடிச்சு கொண்டு செய்வான். அது போல இவர் பிடிச்சார். ஒரு கொரடும் முட்டாளும் எப்படி பிடிச்சதை விட மாட்டார்களோ அதுபோல் பிடித்தபடி விடாமல் அந்த குருநாதரை அவ்வளவு கெட்டியா பிடிச்சார். இவர் சொல்ற உடம்பு பிடிச்சது போலன்னு சொல்லலாம். அது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான உவமை சொல்லுவார். கண்ணப்பர் காலத்தையப்பராகிய சிவனை போய் பிடிச்சு கொண்டார். அவர் எப்படி பிடிச்சு விட்டார்கிறத அந்த பக்கத்தில் இருந்த நாணன் இன்னொரு காணன் என்ற வேடம் சொல்லும் போது, வங்கினை பற்றி போதா வல்லுடம்பென்ன, ஒரு தொலையை பிடிச்சு கொண்ட உடும்பு மாதிரி அந்த சிவலிங்கத்தை பிடிச்சிட்டு இந்த கண்ணப்பா வரமாட்டேங்கிறாப்பா. அவர் சிவலிங்கத்தை பிடிச்சது உடும்பு பிடியா பிடிச்சார் என்று சேக்கிடார் சொல்றார். பிடிக்க அவர் காட்டுற ஓமை, இவர் காட்டுற ஓமை கொடியில் பேதைகள். இது எல்லாமே பிடிச்ச பேயோட பிடிச்சதை விடாதுமா. இன்னொன்னு இருக்கு, அது எத்தனையோ இருக்கு. அதுல இவங்க அவரவர்கள் தனக்கு தெரிந்த ஓமையை காட்டுவார். கொடிரும் பேதையும் கொண்டது வினாதனும் படியே ஆகி நல் இடையரா அன்பில். அன்பு அந்த இறைவனிடத்தில் ஏற்பட்டது விட்டு விட்டு வருகிற அன்பல்ல, தொடர்ந்து நிற்கிற அன்பு. அதான் இறைவனிட்ட போக முக்கியம். நாம் இறைவனிடத்தில் வைக்கிற அன்பு, இன்னைக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போறோம், அப்புறம் 10 நாள் கோயில் பக்கமே திரும்ப எல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டோம். அப்புறம் ஒரு கஷ்டம் வந்தா நமக்கு கடவுள்கிட்ட போகணும், ஒரு அர்ச்சனை பண்ணணும்னு 10 நாள் கழிச்சு போறோம். அப்ப அன்பு இடையிட்டு போகுது. இடையிடப்படாமல் தொடர்ந்து இறைவனை நினைக்கிற அன்பு இருக்க நான் இடையரா அன்பு. இந்த இடையரா அன்பைத்தான் காரைக்காலமையார் இறைவனிடத்துல கேட்கிறார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின்பற்றுகின்றார். எனக்கு இரவாத அன்பு, இடையீடில்லாத தொடர்ந்து வருகிற அன்பு வேண்டும். அந்த மாதிரி இந்த குருநாதரை பார்த்தோம்னே இடையரா அன்பு இவருக்கு இருந்தது. இருந்த உடனே இவருக்கு கண்ணில் இருந்து அப்படி தண்ணி ஒழுகுதான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். கண்ணிலிருந்து தண்ணீர் எப்படி விழுதுன்னா, பசுமரத்து ஆணி அரைந்தாற் போல கசிவது பெருகி. ரொம்ப பேர் இந்த ஓமையை தவறாவே நடிச்சுட்டு இருக்கிறார்கள். பசுமரத்தாணி காஞ்ச மரத்துல அடிச்சா இறங்காது, பச்சை மரத்துல அடிச்சா ஆணி இறங்கி விடும். அது போல அது அல்ல. ஒரு பச்சை மரம், வேப்ப மரம், அதுல ஒரு ஆணியை கொஞ்சம் அடிச்சு செத்தனை நின்று பாருங்க, அப்படியே சொட்டு சொட்டா தண்ணி ஒடிவிட்டே இருக்கு. அந்த பச்சை மரத்துல ஆணி அடிச்சா அதிலிருந்து பால் எப்படி விடும், அதுபோல் கண்ணிலிருந்து நீர் வருதுன்னு அவரே சொல்றார். பசு மரத்து ஆணி அரைந்தாற் போல கசிவது பெருகி. இத கீழே இருக்கிறவைய படிக்காத பச்சை மரத்துல ஆணி அடித்தது போல அந்த பச்சை மரத்துல அடிச்சா நல்லா பதியும். அது போல இடத்துல அன்பு வைக்கிறதுன்னு எல்லா தவறாது போகிறாரு. எனக்கு கீழே இருக்கிற வாக்கி பார்க்கணும்னா கசிவது பெருகிட்டு கண்ணீர் விட்டதற்கு இந்த ஓமை. ஆணி அடிச்சா பால் மரத்துல பால் அந்த ஆணி அடிச்ச இடத்துல ஒழுகும். அது மாதிரி சொட்டு சொட்டா விடுற மாதிரி கண்ணீர் கொண்டே இருக்கான். கசிவதி பெருகி கடலன மருகி. அந்த சொட்டு விட்டா தண்ணி விழுந்தாலும் கீழே விழுந்த தண்ணியை பார்த்தா கடல் மாதிரி அவ்வளவு நிறைய நிக்குது. அகம் குழைந்து, உள்ளம் குழைஞ்சு போச்சு. அனுகூலமாய், அனுகூலம் என்றால் அவருக்கு பக்க துணையாய், ஆச்சாரியனுக்கு துணையாகி, மெய் விதித்து உடம்பு நடுங்கி, சகம் பே என்று தம்மை சிரிப்ப. இப்படி ஒரு ஆச்சாரியனுக்கு முன்னே ஆச்சாரியன் கண்ட உடனே இவன் தலைக்கு மேல கையை ஊத்து ஆஹா ஊகுன்னு கூத்தாடி பாட்டு பாடி சிரிச்சு கண்ணீர் விட்டு அழுதவன பக்கத்தவங்க எல்லாம் நேற்று வரலாம் நல்லா இருந்தான், இப்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நல்லா இருந்தேன், திடீர்னு இப்படி குதிக்கிறான் அழுகுறானே, ஓஹோ இவனுக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சு போச்சு அப்படின்னு உலகம் பரியாசம் பண்ணும் அல்லவா. அப்படி உலகம் பரியாசம் பண்ண சகம் பேய் என்று தம்மை சிரிப்ப. இவனை பேய் பிடிச்சு என்று உலகம் சொல்லி நம்மை பரிகசிக்க
உலகம் தன்னை பேய் பிடித்தவன் என்று பரிகாசம் செய்யவும் நான் அது ஒழிந்து அதற்கு வெட்கப்படக்கூடாது. மற்றவங்க என்ன பேய் பிடிச்சவன் என்று சொல்லி நம்மை பிரயோசித்த போதும் அதற்காக வெட்கம் எதுவும் இல்லாமல் நாடவர் பழித்துறை, ஊர்ல இருக்கிறவங்க பழிச்சு பேசுகிறார்கள், பழி பேசுகிறார்கள் என்றால் அதற்கும் வெட்கப்படாமல் அந்த பழி உரைதான் எனக்கு ஆபரணம். பூனதுவாக என்ன பழிக்கிறீங்களா, அதாயா எனக்கு ஆபரணம். என்ன நீ புகழ்ந்தீங்கன்னா எனக்கு பள்ளம் வட்டீங்கன்னு அர்த்தம். புகழ்ந்தால் என்னை அடிபாதாளத்தில் தகப்போகிறீர்கள். அதனால என்னை பழிச்சீர்களானால் நல்லபடிக்கு கொண்டு போவீங்க. என்னை பழிச்சாதான் நான் செஞ்ச தப்ப சொன்னாதான் நான் நல்லவனா திருந்துவேன். அதுதான் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பூ என்று எடுத்துவாங்க. ஆகவே அவர் பழித்துறை பூனதுவாக, அதுவே தனக்கு ஆபரணமாக, கோணுதலின்றி மனம் மாறுபடாமல், சதுர் இழந்து, சதுர் தன்னுடைய சாமர்த்தியத்தில் இருந்து அறிமால் கொண்டு ஒரு மயக்கம், ஆனால் சுத்தமா ஒண்ணும் தெரியாத மயக்கம் அல்ல. எதிரே குரு இருக்கிறார், குரு நம்மை ஆள போகிறார், நமக்கு உண்டான எல்லா விதமான ஐயங்களும் இவ்விடத்தில் நாம் கேட்க போகிறோம், இவர் சொல்லி விடுவார் என்ற ஒரு தன்னை தெரிந்து கொண்டே ஒரு மயக்கத்தில் உள்ளது. அதான் அறிமால். தெரிந்து கொண்டே ஒரு மயக்கத்தில் ஆடு தூக்கம். இந்த திருமால் கொள்கிற தூக்கம் சொல்றவங்கள அரிதுயில், அது மாதிரி இருக்குதான். அந்த அரிதுயில்தான் இங்க அரிமால் என்று மாதிரி அரிமால் கொண்டு சாரும் கவியது பரமா அதிசயமாக, தன்னுடைய குறிக்கோள் பேரின்பமாக, சாரும் கதி தான் போக வேண்டிய இடம் பரமாதிசயம், பரம அதிசயமாயிருக்கிற பேரின்ப இடம். அந்த இடத்தை இந்த குரு காட்ட போறார். தனக்கு வேண்டிய இந்த பேரின்பம் அது எங்க இருக்கின்றதே இந்த குருநாதர் காட்ட போகிறார். அதுதான் தன்னுடைய குறிக்கோள். அதை சொல்றார். சாரும் கதி அது பரம அதிசயமாக, கற்றா மனமென, கற்றா கன்று அப்படி பிரிக்கணும். கன்றை பிரிந்த பசுவை போல, ஒரு கன்று குட்டியை பிரிஞ்சு போச்சு ஒரு பசு. ஐயோ கண்ணை காணுமே கன்றை காணுமேன்னு தவிக்கிற போது கன்றுக்குட்டி எதுக்க வந்து விட்டால் அந்த பசுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அது போல குருநாதரிலே தவித்துக் கொண்டிருந்த ஒரு சீடனுக்கு குருநாதர் எதுக்கே வந்த போது அவனுடைய சந்தோஷம். குருநாதர் கன்றாகவும் சீடன் பசுவாகும். கன்றை எதிர்பார்த்து கொண்டிருந்த பசு கன்றை கண்ட போது எப்படி மகிழுமோ அதுபோல குருநாதரை எதிர்பார்த்த சிஷ்யன் குருநாதரை கண்ட உடனே அவ்வளவு ஆனந்தப்படுகிறார். கற்றா மனம் போல், கன்றை பிரிந்த பசு அக்கன்றை அடைந்த போது அந்த பசு எவ்வளவு மனமகிழ்ச்சி உடையதாகுமோ அது போல கடறியும், தன்னுடைய கன்றைக்கான கணைக்குது. பல முறை அந்த பசு கனை குரல் எழுப்புகிறது. கடறியும் பதறியும், அப்படி பதறிவிட்டு மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது. அதுக்கு பிறகு இந்த குருநாதர் தான் தெய்வம், இவரை தவிர வேறு ஒரு தெய்வம் நமக்கு வேண்டாம். இறைவன் தான் குருநாதா வந்தார், குருநாதா தான் இறைவன் என்ற ஒரு முடிவுக்கு வந்தது. முடிவுக்கு வந்து வேறொரு தெய்வத்தை நினைப்பதில்லை, குருவே தெய்வம் என்ற ஒரு முடிந்த நிலைக்கு வரார்கள். மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது. அருவரத்தொருவன் அவனியில் வந்து, அவனில் நினையாது இருக்கிற அந்த நேரத்தில் அருவரத்தொருவன், மேலே பரநாத வழியில் இருக்கிற அந்த ஒப்பற்ற இறைவன் அவனியில் வந்து பூமியிலே குருநாதராக வந்து குருவரனாகி, குருநாதன் குருவுக்கே தலைவன், அதான் பரன். குரு பரன் என்றால் குருவில் தலைவன், எல்லா குருவுக்கும் மேலான குரு. இறைவனே குருவா வர்றதுனால மனுஷனுக்கு மனுஷனே குருவா இருப்பார்கள், அது குருன்னு பேர். இறைவனே குருவா வந்துட்டா அப்ப குருநாதன் அல்லது குருவரன் என்று. குருவரன் ஆகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. அவன் அங்கிருந்து வந்து இந்த சிஷ்யனை உட்கார வச்சு 2 காலையின் தூக்கி சிழியன் தலைமையில வைக்கிற போது, தலை உணவு காலை என் தலைமையில வைக்கிறாரு என்று அதை வெறுக்காமல், இது சிறுமை என்று இகழாமல், கால் கல்ல படலாமா, இது அசிங்கமான காரியமாச்சே என்று அவன் நினைக்கல. குருநாதர் கால் அவ்வளவு உயர்வு, அது பெருமையுடையது என்று எண்ணுகிறான் சீடன். சிறுமை என்று இகழாதே திருவடி இணையை, அந்த திருவடி இணைகளை பற்றி கொண்டார். அப்ப குருநாதர் ஆட்கொண்டார். ஆட்கொண்ட பிறகு இந்த சீடன் அவரிடத்துல எப்படி நடக்கிறான், இனிமே அந்த சீடன் நடக்கிற முறை
இதுவரையிலும் சீடன் அந்த குருநாதரை பார்த்த போது ஏற்பட்ட மெய்ப்பாடு. இந்த மெய்ப்பாட்டிலே சொன்னதே திரும்ப திரும்ப கூட வரும். ஏன்னா இவர் அடுக்கி கொண்டு போற போது இப்ப பாருங்க 61வது வரியில தொழுது உளம் உருகி அடுது உடல் கம்பித்து. உடல் கம்பித்துன்னா மெய் விதிர்த்துன்னு. நீங்க என்ன பண்றாரு மறுபடியும் 67வது வரியில அகம் குழைந்து அனுகூலமாய் மெய் விதிர்த்துன்னு சொல்றாரு. அங்க உடல் கம்பித்து என்பது மெய் விதிர்த்து ஒண்ணுதான். அங்க தொழுது உளமுருகின்னு இருக்கு, இங்க அகம் குழைந்து ரெண்டும் ஒண்ணுதான். சொன்னதையே தான் திரும்பி சொல்றார். ஏன்னா அந்த அனுபவ நிலையை சொல்ற போது முன்ன ஒரு தடவை இதை சொல்லியிருப்போன்னு அவருக்கு தெரியாது. முன்ன ஒரு தடவை சொன்னதையே திரும்பவும் சொல்லிடுவார். அதனால இது கூறியது கூடல் திரும்ப திரும்ப சொல்றாருன்னு குற்றமா எடுக்கப்படாது. சில விஷயங்கள்ல இலக்கண புத்தகமா இருந்தா கூறியது கூடல்னு ஒரு குற்றம் இருக்குங்க. ஒரு தடவை ஒரு இலக்கணம் சொல்லிட்டா ரெண்டாவது அந்த இலக்கணத்தை திருப்பி சொல்லக்கூடாது. சொன்னா அந்த இலக்கண புத்தகத்துக்கு குற்றம். ரெண்டாவது ஒரு தடவை சொன்னானா அதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கணும். வேற ஒரு அர்த்தம் இருந்தா ரெண்டாவது சொல்லலாம். வேறொரு பொருளை விளைக்குமாயின் கூறியது கூறலும் குற்றம் என்று அப்படிதான் அதுக்கு ஒரு இலக்கணமே சொல்லியிருக்கான். திரும்ப திரும்ப சொன்னாலும் அது இன்னொரு விஷயத்தை விளக்குவதற்கு உபயோகப்படுமானால் வச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரி இருக்கிற தேவார திருவாசகங்கள்ல சொன்னதே திரும்பி திரும்பி வரும். வந்தால் அது குற்றம் இல்லை. ஏன்னா சொல்லித்தான் ஆகும். இறைவனுடைய நாமத்தை ஒரு தடவை சொல்லி நிறுத்துக்குமே, ரெண்டாம் தடவை சொன்னா கூறியது பொருள் நிறுத்திடலாமா? சிவாயனம்ங்கிற மந்திரத்தை ஒரு தடவை சொன்னா போதும், ரெண்டாவது தடவை சொன்னா கூறியது பொருள்னு எல்லாரும் சொல்லாம நிறுத்த முடியுமா? அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 108 குரு போடு, முடிஞ்ச 1000 நாள் பண்ணு, இவனுக்கு சாமர்த்தியம் இருந்தா 1,00,000 குரு ஒழுங்குறாங்க. அப்ப கூறியது பொருளுக்கு அளவே இல்லாமல் போகிறது சமய வாழ்க்கை. உலகியல்ல இலக்கிய இலக்கண வாழ்க்கைக்கு கூறியது கூறல் குற்றம், இவங்களுக்கு கூறியது கூறல் குற்றம் இல்லை. இதை நம்ம நல்லா நினைவு வச்சுக்கொண்டா இந்த பாட்டுல இந்த மாதிரி சொன்னதுக்கெல்லாம் நான் தப்புன்னு பேச மாட்டேன். பிரிவினை அறியா நிழலது போல முன்பின்னாகி, இது குருவுக்கு செய்ய வேண்டிய ஒரு பணிவிடை. குருநாதர் காலையில ஒரு இடத்துல இன்னும் இடத்துக்கு போறார், சிஷ்யனும் சேர போறார். அப்படி போகும்போது என்ன போடணும், அந்த குருவினுடைய போ நிழல் எப்படி பின்னையே போயிட்டு இருக்குமோ, அவரை விட்டு பிரியாம போகுமோ, அது போல அந்த குருவோடையே போகணும். ஆனா பகலா இருந்தா குருவுக்கு பின்னாடி போகணும், இரவுல போனா குருவுக்கு முன்னாடி வழிகாட்டிட்டு போகணும். குரு போறாருன்னா இரவுல போகும்போது குருவுக்கு முன்னே வழிய அவன் முன்னாடி போய் வழியில வர்றதெல்லாம் பூச்சி கூட்டெல்லாம் விலைக்கு குருவுக்கு வழிகாட்டி போகணும். பகலா இருந்தா குரு முன்னே போக தான் பின்னாடி போகணும். அதனால்தான் சொல்றார், பிரிவினை கண்ணை விட்டு பிரிதலை அறியா இல்லாத நிழலது போல, ஒரு உடம்பினுடைய நிழலை போல. உடம்பும் நிழலும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிவதில்லை. உடம்பு எங்க போனாலும் நிழலும் போயிட்டு தான் இருக்கு. அது போல குரு எங்க போனாலும் சிஷ்யம் போயிட்டே இருப்பான். ஆகவே குருவும் சிஷ்யனும் உடம்பும் நிழலும் போல பிரியாது இருக்கிறார். அப்புறம் என்ன பண்றாரு, முன்பின்னாகி, ஒரு இடத்துல முன்னேயும் இன்னொரு இடத்துல பின்னையும் போறான். இரவிலே முன்னேயும் பகல்ல பின்னுமாக போய் முனியாது. அந்த ஆசிரியர் சொல்ற வேலையை வெறுக்காமல் செய்யும். என்னையா சும்மா சும்மா இந்த வேலை வாங்குறாரு இந்த குருன்னு அழுத்துக்கப்படாது. குருவிடத்துல வெறுப்பு வராமல் முனியாது அத்திசை என்பு நெய்ந்து உருகி, அவர் எந்த திசையில எந்த இடத்தில் இருக்காரோ அந்த இடத்திலே அவர் சொன்ன காரியத்தை கேட்டு எலும்பு உருகணும். நெக்கு நெக்கு ஏங்கி மனம் உடைந்து ஆஹா நமக்கு இப்படி ஒன்று கிடைச்சதேன்னு இரக்கம் கொள்ள வேண்டும். அன்பெனும் ஆறு கரை அது பொருள, உள்ளத்திலே அந்த ஆச்சாரியிடத்திலே அன்பென்ற ஆறு கரை புரண்டு ஒன்று அன்பு அவரிடத்தில் பாயும், கரை புரண்டு பாய வேண்டும். நன்புலன் ஒன்றி, அதன் பிறகு தன்னுடைய 5 புலனும் ஆச்சாரியிடத்திலே சேர். மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லுகிற இந்த புலன்கள் இது ஆச்சாரியிடத்துல போகிறதுனால நல்ல புலனாயிடுது. கெட்ட வழியில உலோகத்துல சஞ்சாரிக்காமல் இறை ஆச்சாரியின் பக்கம் திரும்புவதனாலே நல்ல புலன். நல்ல புலன்கள் ஆரிய ஆச்சாரியிடத்திலே ஒன்றி நாத என்றி நாதனே 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 என்று அறக்க வேண்டும். அதெல்லாம் முதல்ல என்ன பண்ணாரு, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. உடனே அடுத்தாவது நாதன் நடுவன். அந்த குருநாதரை பார்த்தா நாதா நாதா நாதான். அதுல 2-3 அர்த்தம் இருக்கு. நாதான்னா நீ எனக்கு கணவன், நான் உனக்கு மனைவி, நாம 2 பேரும்
போகிற போக்கு நாயக நாயகி பாவம். மாணிக்க வாசகர் இரவண்டத்திலே எந்த பாவத்திலே போய் கொண்டிருந்தார்? நாயகனும் நாயகிமாக. அப்ப குருநாதரை இவர் எப்படி பார்க்கணும்? இவர் மனைவியா இருந்தா குருநாதரை நாதன் தான் கூப்பிடணும். அதனால நாத 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 என்று திரும்ப திரும்ப அற. இது நாயக நாயகி பாவத்துக்காக கூட. இன்னொன்று ஒலி வடிவமானவன். நாதம் என்பது ஒலி, சப்தம். இறைவன் ஒலி வடிவாக இருக்கிறான், மந்திர சுரூபமாக இருக்கிறான். அதனால அங்க சொல்றோம் பாருங்க, நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. நமச்சிவாய என்பது மந்திரம். அந்த மந்திரத்தின் நாதமாகிய ஒலி வடிவாக இருக்கிறவன் அந்த இடத்துல கணவன் இல்ல, நாதங்கிற சொல்லுக்காக உங்களுக்கு காட்டினேன். நாதன் என்பதை சொல்லுகிற போது பொருள் வேறுபடும். அந்த இடத்துல நாதன் என்பது ஒலி வடிவாக இருக்கிறான். இப்படி கணவனாகவும் ஒலி வடிவாக இருக்கிற நாத தத்துவமாகவும் எங்களுக்கெல்லாம் குருநாதனாக இருக்கிறார். குருநாதன் என்ற பொருளையும் நாதன் என்று சொல்வது. அதனால நாத என்று அரற்றி உரை தடுமாறி, பேச்சு தடுமாறி போகும், பேச முடியாது, நான் தடுமாறி. உரோமும் சிலிர்ப்ப, உடம்பில் இருக்கிற மயிர்கால் தோறும் அந்த ரோமன் சிலித்து குத்திட்டு வரும். கரமலர் மொட்டித்து, ரெண்டு கையும் இப்படி மொட்டிக்கணும்னா இப்படி கும்பிடணும். அதாவது நம்ம ரெண்டு கையும் இப்படி சப்பட்டையா வைக்கிறோமே, அது வெறும் வணக்கம். தலையில கூப்பிடுற போது அஞ்சலின்னு பேர். அஞ்சலி என்பது இப்படிதான், இப்படி கையை சமமா வைக்கிறது இல்லை, ஒரு குவிச்சு வைக்கணும். ஏன் குவிச்சு வைக்கணும்னா அதுக்குள்ள கொஞ்சம் பூ வைக்கணும். பூவை எடுத்து கையில குவிச்சு தலைக்கு மேல வைக்கிறதுனால அப்படி சிறசில வணங்கிட்டு அந்த பூவை இறைவன் திருவடியில போட்டாகணும். அப்போ இந்த கை குவிந்து மொட்டித்து இருக்கு, மொட்டு போல. அதான் மொட்டித்துன்னு சொல்ற. கரமலர், கையாகிய பூ மொட்டித்து இருக்கிறது. அதே மொட்டித்து இருக்கிற அந்த மொட்டு இறைவன் திருவடி கீழே வரும்போது கரமலரா விரியும். அப்ப இதழ் விரிஞ்சி அங்க இருக்கிற பூவை கொட்டும் போது அதுக்காகத்தான் முட்டித்து என்ற சொல் வைக்கிற. கரமலர் முட்டித்து இருதயம் மலர, உள்ளமாகிய இருதயம் என்ற தாமரை விரிய. கண் களி கூற, கண்ணால் அந்த ஆச்சாரியனை பார்த்து 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 குளிர்ச்சி அடைய. நுண்துளி அரும்ப, கண்ணிலிருந்து கண்ணீர் வழிய. சாயா அன்பினை நாடொரும் தழைப்பவர். இவர் யார்? இப்படி குருநாதரை பார்த்தவுடன், குருநாதரை ஆட்கொண்டவுடன் ஏற்பட்ட இத்தனை அனுபவங்களை உடையவர் யார் என்றால் அன்பர். சாயா அன்பினை நாடொரும் தழைப்பவர். அழியாத அன்பு, சாயாதன்னா அழியா, அழியாத அன்பை நாள்தோறும் வளர்க்கின்ற அடியார்கள். ஆகவே ஒரு ஆத்மா இப்படி பலவிதமான கஷ்டங்களிலே இறைவனால் காப்பாற்றப்பட்டு, தான் காப்பாற்றப்பட்டதுக்கு காரணமாயிருந்த தெய்வம் உண்டு என்ற சிந்தனை தெய்வத்தை தேட போற காலத்தில் மாயைகளும், பிறகு உலகில் இருக்கிற சமயவாதிகளும், அப்புறம் மாயாவாதமும் லோகாயுதமும் எத்தனையோ பல இடர்பாடுகள் தவிச்சு கொண்டு இருக்கிற நேரத்துல குருநாதர் அவனியில் கீழே இறங்கி வர, அவரை கண்ட மாத்திரத்தில் தனக்கு ஏற்படுகிற மெய்ப்பாடுகளையும் சொல்லி, அந்த ஆண்டவன் தன்னை குருநாதன் ஆட்கொண்ட பிறகு தனக்கு ஏற்படும் மெய்ப்பாடியும் கூடி, இத்தனை மெற்பாடியும் பெற்றவர் தான் சாயா அன்பில் தழைப்பவர். அழியாத அன்பினாலே நாள்தோறும் நாள்தோறும் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பக்குவ ஆன்மா. இன்றைக்கு அந்த அளவிலே நாம் நிறுத்திக் கொள்வோம்.